தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஆண்டின் இந்த முதல் பரிசுத்த ஆராதனையிலே நாம் கூடி வந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாகவும், கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய முடியாகவும், கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள முடியாகவும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2026 की पहले आराधना परमेश्वर की महिमा करने के लिए हमने यहाँ पे इकट्ठे இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனையிலும் நாம் சபையாக கூடி வந்து விதமாகவே கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோமாக. हम हर एक जो सप्ताह में जो है यहाँ इकट्ठा होकर परमेश्वर की आराधना करें. புதிய ஆண்டிலே நாம் அதாவது எப்படி இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்றும் எப்படி நாம் அதாவது முன்னேறுவது என்பதை நாம் அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். इस नए साल में जो है परमेश्वर के लिए प्रिय हम कैसे जीना है इसे हम सीखेंगे. மனிதன் அதாவது வளர்ந்து கொண்டே இருக்கிறான். मनुष्य जो है दिन ब दिन बढ़ोतरी हो रहा है. ஒரு குழந்தை ஏதாவது குழந்தையாகவே ஏதாவது இருந்தால் யாரும் ஏதாவது அந்த குழந்தை ஏதாவது பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. एक बच्चा अगर बढ़ता नहीं है तो कोई भी उसे नहीं चाहते. அது வந்து ஏதாவது வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று சொல்லி யாரும் ஏதாவது பெற்றோர்கள் ஏதாவது பிள்ளை ஏதாவது ஆதரிப்பாங்க, பராமரிப்பாங்க, அது வேறு விஷயம். ऐसे जो है अगर बच्चे बढ़ते हैं वो अलग बात है. மற்றவர்கள் ஏதாவது அந்த குழந்தை ஏதாவது சின்னதாகவே இருக்கிறது என்றால், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, அந்த குழந்தை குழந்தையாகவே இருக்கிறது என்றால் அந்த குழந்தை ஏதாவது யாரும் ஏதாவது கவனிக்க மாட்டாங்க. ऐसे बच्चा अगर बहुत साल तक ऐसे बढ़ नहीं रहा है तो ऐसे फिर कोई भी नहीं देखेगा. அவன் விசுவாசிகளாகிய நாம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏதாவது சொல்லுகிறார். विश्वासी लोग हम जो यीशु के जो पीछे चलने वाले हम जो हर एक दिन जो है बढ़ना है. நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போமாக. एक बाइबल के वचन को पढ़ेंगे. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம். दूसरी पत्रस 3:18 को पढ़ेंगे. 2 Peter 3:18. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வசனத்தை வாசிக்கிறது அது எளிமை நின்று வாசிக்கணும். எளிமை நின்று வாசிக்கிறீங்களா? எளிமை நின்று வாசிங்க. ஆமென். ஹalleluya. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய நிருபத்திலே இவ்விதமாக எழுதுகிறார். यहाँ जो है पत्रस जो है अपने जो पत्री में से लिखते हैं, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று அவர் எழுதுகிறார். पर हमारे प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के अनुग्रह में और पहुंचा में बढ़ते जाओ. மனித அறிவு பெருகி கொண்டிருக்கிறது. मनुष्य का जो ज्ञान जो है वो बढ़ रहा है. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே दानियेल 12:4 में पढ़ेंगे. தீர்க்கதரிசி அது இப்படி ஏதாவது தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ऐसे जो है ऐसे भविष्यवाणी से कहा जाता है. அதை வாசிக்கலாம். அறிவு ஏதாவது பெருகி இருக்கும் ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். ज्ञान जो है बढ़ोतरी होने के एक जमाने में हम जी रहे हैं. சிறியவர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லோரும் அறிவில் ஏதாவது வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அறிவை அதிகமாக ஏதாவது அவங்களுக்கு தெரியும். छोटे बड़े बुजुर्ग सभी जो है जो ज्ञान में जो बढ़ रहे सबको ज्ञान की बातें पता है. இதற்கு எதிரடியாக ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். आमोस 8:12 में से लिखा है. ஆமோஸ் 8:12. आमोस 8:12. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இப்படிப்பட்ட அறிவின் பெருக்க ஏதாவது காலங்களிலே ऐसे जो ज्ञान की बढ़ोतरी के इस समय में அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், चाहे मसीह लोग हो या मसीह नहीं हो, இறைவனை குறித்தும் வேதத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அதாவது ஆங்காங்க தேடி அலைவார்கள். ऐसे परमेश्वर के विषय में उद्धार के विषय में और
ऐसे ज्ञान के विषय में यहाँ लोग को ढूंढते फिरेंगे। கடவுளுடைய சத்தியத்தை அறியும்படியாக அவர்கள் அநேக பேர் தடுமாறி விழுவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ऐसे परमेश्वर के सत्य को खोजने के विषय में कुछ लोग गिरेंगे। இந்த ஏதாவது உலகத்திலே ஏதாவது அறிவு பெருகி இருக்கும் உலகத்திலே நாம் ஏதாவது வாழுகிறோம். तो संसार जो अभी का जो संसार है ज्ञान में बढ़ोतरी वाला संसार। இந்த அறிவு ஏதாவது பெருக்கமானது அதாவது நேர்மறை ஏதாவது நேர்மறையாகவும் இருக்கும் அதாவது எதிர்மறையாகவும் இருக்கலாம். इस जो है ज्ञान की बढ़ोतरी के इस जो समय में जो है कुछ सीधा होगा कुछ उलट भी होगा. அதாவது நேர்மறை என்றால் பாசிட்டிவாக இருக்கலாம். कुछ जो है पॉजिटिव होगा. அதாவது எதிர்மறை என்றால் நெகட்டிவாக இருக்கலாம். और कुछ से जो नेगेटिव भी होगा. மனிதர்கள் அதாவது வளர விரும்புகிறார்கள் அறிய விரும்புகிறார்கள். मनुष्य जो है बढ़ना चाहता है और ज्ञान पाना चाहता है. மனிதனுக்கு ஏதாவது ஒன்றும் ஏதாவது மறைந்திருக்கவில்லை. मनुष्य के लिए नजर में कुछ भी छुपा नहीं. இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது மனிதனுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு இது தெரியாதுன்னு சொல்லி ஏதாவது யாரும் சொல்ல முடியாது. और आज के समय में अगर कोई मनुष्य कहेगा पता नहीं ऐसा कोई बोल नहीं सकता. அதில் ஏதாவது ஒரு விஷயம் என்னவென்றால் அதாவது இறைவனை அதாவது அறியும்படியாகவும் एक विषय की जो परमेश्वर को जानने में இறைவனுடைய ஏதாவது உண்மைகளை ஏதாவது இறைவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஒரு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது மனிதர்கள் ஆராய்கிறார்கள். परमेश्वर को जानने के लिए जो मनुष्य एक तरफ खोज करता है. தேவ திட்டத்தை தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை குறித்தும் அதாவது ஆராய்ச்சி செய்கிறார்கள். परमेश्वर की इच्छा परमेश्वर की भविष्यवाणी कैसे पूरा हो रहा है वो भी उसको जो जांच करते हैं. இன்னொரு விதத்திலே और दूसरे जगह மத சார்பட்ட और जो है धर्म மத அடிப்படை அல்லாத ஏதாவது விஷயங்களில் जो बिना धार्मिक कार्य के जो विषय है அதாவது நுண்ணறிவு और जो है जो तत्व ज्ञान விஞ்ஞான அறிவு और जो है विज्ञान का உலக அறிவு सांसारिक இதில் ஏதாவது மனிதர்கள் ஏதாவது வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். और इन विषय में भी मनुष्य जो है बढ़ रहा है. அவர்கள் ஏதாவது ஒரு நிலையை அடையும்படியாக விரும்புகிறார்கள் அதையும் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். और एक मुकाम में पहुंच जाते हैं तो उससे भी आगे पहुंचने के लिए उनकी कोशिश जारी है. அவர்களுக்கு ஏதாவது அநேகம் ஏதாவது ஒரு சவாலாக இருக்கிறதை அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு அதை மேற்கொள்ளும்படியாக அதை தாண்டும்படியாக விரும்புகிறார்கள். कई विषय जो मनुष्य के लिए चुनौती होता है उसे चुनौती स्वीकार करके और उसके भी आगे निकल जाता है. அதாவது பவுல் அதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால் पौलुस उस विषय में क्या 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरी तीमोथी 3:7 को 2 தீமோத்தேயு 3:7. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இப்படிதாவது என்னதாவது கற்றுக் கொடுத்தாலும் அதாவது கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று ஏதாவது ஒரு பிரிவு இருக்கிறது. ऐसे कितना भी अगर बताएंगे तो वैसे नहीं सीखे करके भी लोग हैं. நாம் அதாவது எதை சொல்லி கொடுத்தாலும் हम चाहे कितना ही सिखाएं எதை நாம் கற்றுக் கொடுத்தாலும் वो कितना भी चीज बताएं கற்றுக்கொள்ளாமல் இருக்கும் அதாவது சில பிரிவினர்கள் அதாவது அநேகம் இருக்கிறார்கள் என்பதை இங்கே பவுல் அதாவது தெரிவிக்கிறார். ऐसे ना सीखे लोग भी ऐसे बहुत सारे होंगे. அவர்கள் சத்தியத்தை அறிவை அதாவது அடையாமல் இருக்கும் அதாவது சில ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். सत्य का जो ज्ञान नहीं होने वाले ऐसे लोग भी होंगे. ஏனென்றால் அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தவே முயற்சிக்கிறார்களே ஒழிய सत्य को अगर जाने तो भी इसे गलत तरीके से इस्तेमाल करने அதை அவர்கள் சரியாக பயன்படுத்துவது இல்லை. उसको ठीक तरह से इस्तेमाल करना नहीं जानते. அறிவு அது பெருகி இருக்கும் உலகத்திலே நாம் வாழுகிறோம். जो ज्ञान जो है बढ़ने के समय में रहते हैं. பிறந்த குழந்தைகள் ஏதாவது சின்ன குழந்தைகளே அவருடைய ஏதாவது கையில் ஏதாவது இப்பொழுது செல்போன் இருக்கிறது. जो छोटे बच्चे उनके हाथ में आजकल सेलफोन है. அதாவது பிள்ளை பிறக்கிற சமயத்தில் வயதிலிருந்து செல்போனோட ஏதாவது பிறக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ऐसे बच्चे जो पैदा होते समय सेलफोन हाथ में ऐसे पैदा होते ऐसे तो नहीं. அப்படிப்பட்டதார் உலகத்திலே நாம் வாழுகிறோம். ऐसे हम जो संसार में அறிவு பெருகி இருக்கிறது. ज्ञान जो है बढ़ गया. வெவ்வேறு விதத்தில் ஏதாவது அறிவு பெருகி இருக்கிறது. हर एक रीति से जो ज्ञान बढ़ गया. அதாவது இந்த அறிவு பெருக்கம் அதாவது அவனுக்கு வேதனையை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे जो ज्ञान की बढ़ोतरी उसके दुख की लेके. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சுபாபதேஷ் 1:18. இங்கே பார்லதாவது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லுதான் ஞானி சரியாக எழுதுகிறார். जो ज्ञान को बढ़ोतरी करेगा उससे जो दुख भी तो बढ़ जाएगा. அதிகமான அறிவு ஏதாவது உள்ளவர்கள் बहुत ज्यादा जो ज्ञान से भरे மன நோவு ये जो है ऐसे एक डिप्रेशन जैसे बोल सकते हैं. எல்லாவற்றையும் ஏதாவது சிந்தித்து குழம்பி ஏதாவது மனதில் ஏதாவது பெரிய நோய்வாய்ப்பட்டவர்களாக அநேகம் பேர் அதாவது வெளிநாடுகளில் அநேக மனிதர்கள் தெரிகிறார்கள். ऐसे बहुत सारी चीज के विषय में जो है अपने दिमाग में सोच के ऐसे लोग का बहुत बुरा हाल है. மனித ஞானம் ஏதாவது குறை உள்ளது.
मनुष्य जो का ज्ञान जो है वो कमीपन में है। அவன் ஏதாவது முடிவை ஒரு லட்சியத்தை இல்லை என்றால் ஏதாவது இந்த உலகத்தை ஏதாவது தாண்டி ஏதாவது அப்புறம் இருக்கிறத ஒன்றை ஏதாவது அறிய அவன் விரும்புகிறான். इस संसार के जो छुपे हुए चीजों को जो है जानने के लिए चाहता है. இல்லை என்றால் வாழ்க்கை ஏதாவது நல்லதாவது வாழ்க்கை ஏதாவது எப்படி நடத்த வேண்டும், அதை எப்படி நாம் ஏதாவது அதை சமாளிக்க வேண்டும் என்றும் ஏதாவது அவன் முயற்சிக்கிறான். ऐसी जिंदगी कैसे जीना है करके भी इसके बारे में सोचता है. அறிவு ஏதாவது பெருத்தவன் நோவு பெருத்தவன். जो ज्ञान का बढ़ोतरी करेगा उसको जो दुख भी बढ़ जाएगा. நம்ம பெரியய்யா சொல்லுவாங்க, बड़े ये बोलते हैं இந்த வாத்தியார்கள் ஏதாவது இந்த டீச்சர்மார்கள் இருக்கிறாங்களா, ऐसे जो है जो स्कूल में जो टीचर लोग जो है அவங்க அப்படி ஏதாவது கிண்டலா சொல்லுவாங்க, ऐसे मजाक में बोलते அவன் ஏதாவது எப்படி ஏதாவது பைத்தியக்காரங்களா இருப்பான்னு சொல்லிட்டு. ऐसे जो है ऐसे जो है थोड़ा पागल जैसे रहेगा. ஏன்னா அவர்கள் ஏதாவது சிறு வயதுல இருந்து ஏதாவது பெரியவர்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்து वे लोग ऐसे छोटे से बड़े बच्चों को सिखा के ஒரு பாடத்தை 1000 முறை ஏதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து एक ही जो विषय को जो है 1000 बार அவன் மூளையெல்லாம் குழம்பி ஏதாவது பைத்தியக்காரனை போல தான் இருப்பான். उनका जो है पूरा दिमाग जो है फिर के जो थोड़ा मूर्ख हो जाएगा. அவங்க கிட்ட நாம ஏதாவது ஒரு காரியத்தை பேச முடியாது, அதாவது ஒண்ணு சொல்ல முடியாது. उनके पास कोई विषय के बारे में बात नहीं. அப்போதாவது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று சொல்லி ஏதாவது ஞானி சொல்லுகிறது அது 100% உண்மையான ஒரு காரியமாகும். ज्ञान को जो बढ़ोतरी करेगा उसको जो दुख भी ज्यादा होगा. இந்த அறிவு ஏதாவது 1 குறைந்தது 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீர்கள் என்றால் फर्स्ट தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. 1 கொரிந்தியர் 1:18 தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அறிவு ஏதாவது இருமாப்பை ஏதாவது கொண்டு வரும் என்று அந்த ஏதோ அந்த வசனம் இருக்குது, அதை வாசிங்க. ம் 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 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இவ்வுலகத்தினதாவது ஞானம் ஏதாவது பைத்தியம் என்று சொல்லி ஏதாவது இங்கே பவுல் சொல்லுகிறார். ऐसे जो है ये संसार के जो ज्ञानी लोगों को जो ऐसे परमेश्वर मूर्ख किया है. அறிவு ஏதாவது இருமாப்பை ஏதாவது உண்டு பண்ணும். ज्ञान जो है वो जो है இருமாப்பு என்றால் என்ன, எனக்கு ஏதாவது எல்லாம் எனக்கு தெரியும், ऐसे जो एक घमंड लेके எல்லா அறிவும் ஏதாவது எனக்கு உண்டு, मुझे सब ज्ञान है करके बोलेंगे. அகந்தை, और जो है ऐसे जो है கர்வம், और जो है இந்த மனிதனுடைய அறிவில் ஏதாவது இருக்கிறது. ये मनुष्य के जो ज्ञान में है அறிவு ஏதாவது இருமாப்பை, அறிவு ஏதாவது ரொம்ப ஏதாவது தங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதாக சொல்லிக் கொள்வது ஏதாவது இருமாப்பு, ஏதாவது இந்த அகம்பாவம், ஏதாவது இந்த கர்வம் அவர்களில் ஏதாவது இருக்கும். ऐसे जो कहते हैं कि मुझे बहुत ज्ञान है करके उनमें घमंड बहुत रहेगा. ரோமர் 12:16 வாசித்து பாருங்கள். रोमियो 12:16 को पढ़ेंगे. ரோமர் 12:16 பாருங்கள். அதாவது மேட்டுமையான சிந்தனை, ஏதாவது மேட்டுமையானதா சிந்தனை எண்ணம் உள்ளவர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். घमंड के सोच के लोग में कहा गया. கலாத்தியர் 6 அதாவது 3 வாசித்து பாருங்கள். गलातियों கலாத்தியர் 6:3 அதாவது அவர்களிடத்தில் ஏதாவது ஒன்றும் இல்லாத பட்சத்திலும் ஏதாவது தங்களுக்கு இடத்தில் இருக்கிறதாக தங்களை ஏதாவது பாவித்துக் கொள்கிறவர்களை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார். அதாவது தங்களிடத்தில் ஏதாவது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு காரியத்தை ஒரு சப்ஜெக்ட் இல்லை என்றால் ஏதாவது ஒரு டாபிக் குறித்து நம்ம ஏதாவது சர்ச்சை செய்யும் பொழுது அந்த ஏதாவது டாபிக் ஏதாவது சப்ஜெக்டை குறித்து ஏதாவது இந்த அறிவு ஏதாவது கொஞ்சம் இருக்கணும். उस विषय के बारे में थोड़ा ज्ञान होना चाहिए. அந்த அறிவு இல்லாமல் இருந்தும் वो ज्ञान नहीं हो कि தங்களுக்கு இருக்கிறதாக சொல்லிக் கொள்கிறாங்களா, ऐसे जो खुद को जो है सब कुछ पता है लेकिन அப்படிப்பட்டதாவது மூடர்களை குறித்து அது இங்கே பவுல் எழுதுகிறார். ऐसे जो ये मूर्ख लोगों के बारे में से कहा गया. ஹாபக்குக் ஏதாவது 2:14 ஏதாவது என்ன ஏதாவது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றால் हबाकुक 2:14 में से लिखा है. ஹாபக்குக் 2:14 எங்கே பார்த்தாது பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பூமி जो परमेश्वर को जानने के ज्ञान से भरा हुआ है. அப்ப இப்பொழுது என்னதாவது கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி எல்லாம் நிரம்பி இருக்குதா? क्या अभी जो परमेश्वर को जानने के ज्ञान में भरा हुआ है? இல்ல, ऐसा नहीं है. இது எதை குறித்து அவர் சொல்லுகிறார் என்றால் 1000 வருட அரசாட்சியில் ஏதாவது எல்லா இடங்களிலும் தேவனை குறித்த அறிவு ஏதாவது முழுமையாக இருக்கும் என்பதை தீர்க்கதரிசி முன் அறிவிக்கிறார். ये जो 1000 साल के राज के बारे में ये कहा गया है. அதை நீங்கள் எங்கே ஏதாவது பார்க்கலாம் என்றால் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதத்துக்கு சீவார் இல்லை, கேடி சீவார் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது.
பாருங்கள், ஏதாவது சமுத்திரம் ஏதாவது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல जैसे समुद्र जो है पानी से भरा है, பூமி அனைத்தும் தேவனை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். जैसे भूमि पूरा जो है परमेश्वर के ज्ञान से भरा होगा, மனித அறிவு मनुष्य का ज्ञान, இரண்டாவது பரிமாணங்கள், டூதாவது டைமென்ஷன்ஸ் இருக்கிறது. इसका जो दो चरित्र है, பொது அறிவு, एक जो आम जो जनरल नॉलेज है, விஞ்ஞானத கண்டுபிடிப்புகள், और जो साइंटिफिक जो सर्च है, தகவல் தொடர்பு, और जो इंफॉर्मेशन टेक्नोलॉजी, மருத்துவ முன்னேற்றங்கள், और जो है जो मेडिसिन, வெகுவாக அது விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது. इसमें जो है बहुत ही जो वृद्धि हो गई, அது முன்னேறி கொண்டிருக்கிறது. वो जो हम लोग बढ़ोतरी हो रहा है. அதாவது இந்த அடுத்த பரிமாணம் என்னவென்றால், और अगली बात क्या है, அதாவது காலங்கள் எப்படி இருக்கிறது, என்ன நடைபெற போகிறது என்பதை கொஞ்சம் மனிதர்கள் அறிந்து கொள்ளலாம். और जो है समय क्या हो रहा है करके मनुष्य थोड़ा उसका जांच करता है. இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்கிறார் என்றால், यीशु मसीह उसके विषय में क्या कहते हैं? மத்தேயு 24:32 இருந்து வாசித்து பாருங்கள். மத்தேயு 24. ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இடத்திலே தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा हो. காலங்களை நேரங்களை சமயங்களை பருவங்களை ஜனங்களை அவங்க முன்கூட்டியே அறிந்து கொள்கிறாங்க. तो काल समय और मौसम जो है लोग जो है पहले से इसको पहचान लेते हैं. இங்கே இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆராய்ச்சி மையம், यहाँ पे जो है जो मौसम को जांचने वाला मौसम विभाग है, அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யும், और जो लोग कहेंगे कि थोड़ी देर में बारिश होगा, இங்கே பனி பெய்ய போகிறது, यहाँ पे जो है सर्दी होगा, உஷ்ணமாக மாற போகிறது ऐसे गर्मी होने वाला है. என்றெல்லாம் முன்கூட்டியே அந்த மெட்ரோலஜிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் அறிவித்து விடுகிறது. ऐसे जो मौसम विभाग जो है पहले ही बता देंगे. அப்ப வானிலை வானத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் உண்டாகும் என்பதை முன்னதாகவே நாம் அறிந்து கொள்கிறோம். ऐसे जो आकाश मंडल में जो है बदलाव होने वाला है पहले हम जान लेते हैं. இது பகுத்தறிவு இதயங்கள் பருவத்தை புரிந்து கொள்கிறது. ये जो ज्ञान है, जो बदलाव होने वाला है, जान लेते हैं. பருவம் என்றால் சீசன் ஆகும், அதாவது ரெய்னி சீசன், வின்டர் சீசன், சம்மர் சீசன். और जो मौसम जो होता है, जो बारिश और गर्मी सर्दी, அதை மனிதர்கள் முன்னுக்கூட்டியே அறிந்து கொள்கிறார்கள். उससे जो मनुष्य लोग जो पहले ही जांच लेते हैं. இது மனித அறிவு, நம்முடைய மனித உலகத்திலே நாம் அறிந்து கொள்கிற அறிவுகளாகும். ऐसे जो है मनुष्य का ज्ञान, संसार में जो जानने वाले ज्ञान, இதை காட்டிலும் வேதம் ஒரு அறிவை குறித்து பேசுகிறது. और इसके विपरीत जो बाइबल जो और एक ज्ञान के विषय में बोलता है. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஆண்டிலே அறிவு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும், அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर के लोग जो है ये साल में जो है परमेश्वर को जानने के ज्ञान में जो आगे बढ़ना है, ये साल परमेश्वर நாம் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமாகும். हम बच्चे ही बनके नहीं रहना करके परमेश्वर कहते हैं. இங்கே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ जो है यीशु मसीह को जानने का जो ज्ञान है. ஓசியா 4:6 வசனத்தை வாசித்து பாருங்கள். ओसिया 4:6, ஓசியா 4:6, ओसिया 4:6. பாருங்கள், அறிவில்லாததினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி இந்த தீர்க்கன் சொல்கிறார். ऐसे मेरे लोग जो है बिना ज्ञान के वजह से नाश हो रहे हैं. அப்ப அறிவு இல்லை என்றால் நமக்கு பல விஷயங்கள், பல காரியங்களிலே நமக்கு பெரிய தோல்விகளும் பெரிய நஷ்டங்களும் நமக்கு உண்டாகும். तो ज्ञान नहीं होता तो कई विषय में जो हमें बड़ा नुकसान होता है. அறிவு இல்லாததினால் என்னுடைய ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ऐसे बिना ज्ञान की वजह से लोग जो है घात हो रहे हैं. ஆதலால் இங்க ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு பேசுவதாவது இந்த பொருள், इसे परमेश्वर आज के दिन हमसे बात करने वाली बात है. கிறிஸ்துவை அறிகிறதாவது அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். मसीह को जानने का ज्ञान में, उनके अनुग्रह में जो बढ़ना है. கிறிஸ்துவை பற்றி அறிவு, मसीह का जो जानने का ज्ञान, அறியாமை, जो अज्ञानता, அதாவது கிறிஸ்துவை குறித்து நாம் சரியாக அறிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், मसीह के बारे में अगर ठीक से सब नहीं जानेंगे, நாம் கிறிஸ்துவை நாம் எப்படி ஜனங்கள் மத்தியிலே உலகத்தில் நாம் அறிவிக்க முடியும்? हम अगर मसीह के बारे में नहीं जानेंगे तो लोग के बारे में लोगों को कैसे बताएंगे? ஏனென்றால் சங்கீதம் 119 130 வாக்கியத்திலே, भजन संहिता 119 130, சங்கீதம் 119 130,
பாருங்கள், பேதைகளை ஏதாவது உணர்வு உள்ளவர்களாக ஏதாவது மாற்றும் என்று சொல்லி ஏதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ऐसे जो है मूर्खों को है ऐसे ज्ञानी करके बना देगा. அதனால் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒளியை தரக்கூடியதாவது வேத வசனத்தை நாம் ஏதாவது தினந்தோறும் தியானிக்க வேண்டும். அதனால் நாம் ஏதாவது அறிவை ஏதாவது அடைகிறோம் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு ஏதாவது சுட்டி காண்பிக்கிறது. इससे जो हमें जो है ज्ञान देने वाले जो बाइबल को जो रोज पढ़ना है, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, यीशु मसीह को जानने का जो ज्ञान, நமக்கு ஏதாவது பல அறிவுகள் இருக்கலாம். हमको कई विषय में ज्ञान. பொதுவாக நான் அடிக்கடி நினைப்பேன், मैं अक्सर सोचता हूं நம்முடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஏதாவது நம்ம ஏதாவது பல ஏதாவது சப்ஜெக்டுகள், பல ஏதாவது தலைப்புகள் ஏதாவது நம்ம ஏதாவது ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ்ல படிச்சிருப்போம். 10वीं 12वीं तक जो कई विषय के बारे में हमने पढ़ा, ஆனால் ஏதாவது இந்த சப்ஜெக்ட் அனைத்தும் लेकिन ये जो विषय जो पूरा है 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை தாண்டின உடனே 10वीं 12वीं पास होने के बाद அது எந்த பிரயோஜனம் அதுல கிடையாது. उसमें जो कोई लाभ नहीं है. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, நான் வந்து ஏதாவது 5th ஸ்டாண்டர்ட்ல படித்த ஜியோமெட்ரி ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது நான் 10ஆம் வகுப்புக்கு பிறகு இல்லை என்றால் 12ஆம் வகுப்புக்கு பிறகு நான் அதை பயன்படுத்துகிறேன், அதில் ஏதாவது இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்ப்போம். कोई कह सकता है कि 5th स्टैंडर्ड जो पढ़ा वो मुझे अभी मुझे यूजफुल है या 12वीं के बाद मुझे काम आया करके. இல்லை என்றால் ஏதாவது எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், चाहे कोई भी सब्जेक्ट हो, இந்த 10 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படிக்கிற अनेक ஏதாவது பாடத்திட்டங்கள் பாடங்கள் அதாவது 1 10 12க்கு பிறகு நம்ம அதை நான் டெவலப் பண்ணுகிறதே இல்லை, நமக்கு கிடையவே கிடையாது. ऐसे कोई भी ऐसा नहीं कर सकते 10वीं 12वीं तक का जो सब्जेक्ट है आगे जाके मैंने उसको पढ़ लिया और भी डेवलप किया करके नहीं. ஆனால் அதுல ஒரு கொஞ்சம் ஏதாவது உண்மை இருக்கிறது. उसने थोड़ी सच्चाई, அது நம்முடைய ஏதாவது அடிப்படை சிலதாவது காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அனுபவிக்கும்படியாக கற்றுக்கொள்ளுகிறோமே ஒழிய, उसे जो है हमें बेसिक करके जान के कुछ चीज सीखते हैं. அந்த ஏதாவது அதை கற்றுக்கொண்டதாவது 10 12 வரைக்கும் கற்றுக்கொண்டவைகளை நாம் ஏதாவது அதை நாம் தொடர்கிறது இல்லை. और 10वीं 12वीं सीखे आगे उसको हम कैरी फॉरवर्ड नहीं करते. அதாவது 10 12க்கு பின்பு நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் நாம் எடுத்துக்கிட்டோம், 10वीं 12वीं के बाद एक स्पेशल सब्जेक्ट लेते हैं அதில் தான் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகிறோம். और उसी में जो है हम ध्यान लगाते ஆர்ட்ஸ் என்றால் அதாவது ஆர்ட்ஸ், हैं. आर्ट्स बोलेंगे तो சயின்ஸ் என்றால் வெறும் சயின்ஸ் தான், साइंस बोलेंगे तो सिर्फ साइंस, எக்கனாமிக்ஸ் என்றால் அது வெறும் எக்கனாமிக்ஸ் தான். इकोनॉमिक्स बोलेंगे तो उसमें सिर्फ इकोनॉमिक्स. அப்போ அதாவது ஒரு குறிப்பிட்டதாவது அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து நம்ம அதாவது அதில் தான் நம்ம அதாவது வளர்கிறோம். और एक जो है पर्टिकुलर सब्जेक्ट लेके हम उसमें आगे बढ़ते हैं. இங்கே பேதையை ஞானி ஏதாவது ஆக்கும் ஏதாவது திறன் ஏதாவது கர்த்தருடைய வேதத்திற்கு உண்டு என்று ஏதாவது வேதம் சொல்லுகிறது. यहाँ पे जो लिखा है कि अज्ञानी को ज्ञानी बनने की जो कैपेसिटी जो है, ரட்சிப்பை பெற்ற விசுவாசிகள் ऐसे जो उद्धार पाए विश्वास, தேவனை அறிகிற அறிவிலும் परमेश्वर को जानने के ज्ञान में, ஆண்டவரை நாம் ஏதாவது நேசிக்கும் ஏதாவது அந்த வளர்ச்சியிலே நாம் ஏதாவது இன்னும் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर को जो जानने के ज्ञान में हम और भी आगे बढ़ना है. ஏனென்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே कि हमारे रोजमर्रा की जिंदगी में இந்த உலகத்தை குறித்து நாம் ஏதாவது அதிகமான கவனத்தை நாம் ஏதாவது செலுத்துகிறோம். इस संसार के विषय में जो अधिक से अधिक हम ध्यान लगाते இந்த हैं. உலகத்தில் நாம் ஏதாவது நல்ல வேலை செய்யணும், इस संसार में अच्छा काम இந்த करना, உலகத்துல ஏதாவது நல்லா சாப்பிடணும், अच्छा खाना खाना, இந்த உலகத்துல நான் நல்லா ரொம்ப சந்தோஷமாக ஜீவிக்கணும், इस संसार में खुशी से रहना है. என்று தானதாவது அவர்களாவது தங்களுடைய மனதை செலுத்துகிறார்களே ஒழிய, यही चीजों पे जो है मनुष्य अपना दिल लगाता है. அவர்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தங்களுடைய மனதை தங்களுடைய ஆத்மாவை செலுத்துவது மிக மிக குறைவான காரியமாகும். लेकिन परमेश्वर के विषय के जो उसके बाद उसकी आत्मा में जो है बहुत ही कम होता है. இதை குறித்து ஏதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க அருமையாக பேசுகிறார் பாருங்க. इस विषय में प्रभु यीशु मसीह बहुत अच्छी बात யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். जॉन 6:27 को पढ़ेंगे. அழிந்து போகிறதாவது போஜனத்திற்காக அநேக நேரங்களில் நாம் ஏதாவது பிரயாசம் எடுக்கிறோம், அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். ऐसे नाश होने वाले भोजन के लिए हम बहुत प्रयास उठाते हैं. அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் அதாவது நிலைத்திருக்கும் அதாவது போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்ப நம்முடைய அனுதின வாழ்க்கையானது இந்த உலகத்திலே நாம் ஏதாவது அநேக காரியங்கள் ஏதாவது நம்ம அனுபவிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதில் நம்முடைய முயற்சிகளை நாம் தீவிரப்படுத்துகிறோம். ऐसे जो रोजमर्रा की जिंदगी सांसारिक विषय के बारे में हम जो है बहुत प्रयास उठाते हैं. ஆனால் அதற்கு எதிரடியாக இருக்கிறதாவது இறைவனை குறித்த காரியம், लेकिन उसके उलट जो है परमेश्वर के विषय में விசுவாசம் நம்பிக்கை विश्वास और भरोसा, தேவனை ஏதாவது அறிகிறதாவது அறிவு, परमेश्वर को जानने का जो ज्ञान, இந்த உலகத்தையும் தாண்டி நம்முடைய
நம்முடையதாவது மரணத்திற்கு பின்பும் ஒரு உலகம் உண்டு என்பதை நம்ம அதிகமாக எப்பொழுதும் சிந்திப்பதே இல்லை. और इस संसार के बाद, मृत्यु के बाद और एक संसार है करके इसके बारे में नहीं सोचते. அழிந்து போகிற போஜனத்திற்காக, அதாவது அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக நம்ம அதிகமாக பிரயாசம் எடுக்கிறோம். नाश होने वाले भोजन के लिए, संसार के लिए हम जो बहुत प्रयास. ஆனால் இயேசுவானவர் உங்களுக்கு ஏதாவது நித்திய ஜீவனுக்கு ஏதாவது ஆசீர்வாதத்தை, यीशु मसीह जो है नित्य जीवन को जो உங்களுக்கு ஏதாவது நித்திய போஜனத்தை, जो नित्य जो भोजन है, நீங்கள் ஏதாவது என்றென்றும் வாழும்படியானதாவது அந்த நித்திய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நல்குகிறார் என்பதை நாம் அதாவது அநேக நேரங்களில் நாம் அதாவது அறியாமல் நாம் அதாவது வாழுகிறோம். और हमेशा जीने के जो आशीष जो है यीशु मसीह हमको देता है, हम नहीं जानते. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. यीशु के नाम की महिमा. ஆதலால் அதாவது நாம் அதாவது வேதாகமத்தில் அதாவது சில காரியங்களை நாம் அதாவது அறிந்து கொள்கிறோம். इससे जो बाइबल में है कुछ विषय में हम जानते हैं. அதாவது வேதாகமத்தில் அநேக ரகசியங்கள் அதாவது எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में जो कई रहस्य बातों को लिखा है. அந்த ரகசியங்களை நாம் அதாவது அநேக நேரங்களிலே நாம் அதாவது அதை அறிந்து கொள்ள முடியாது, அதை நாம் புரிந்து கொள்கிறது இல்லை. उस रहस्य बातों को अनेक विषय में हम उसको कभी समझ नहीं पाते. ஆகிலும் அதாவது சிலவைகளை நாம் நம்முடைய அதாவது அனுபவத்திலே நாம் விசுவாசிக்கவும், फिर भी कुछ विषयों को हम विश्वास में அதை அனுபவிக்கும் தேவன் கிருபை செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். उसका जो अनुभव करने के लिए परमेश्वर अनुग्रह करते हैं, इससे हम धन्यवाद. யோவான் 1:14 வாக்கியத்திலே, யோவான் 1 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर नाम की महिमा. இங்கே ஏதாவது யோவான் என்ன சொல்கிறார் என்றால், यहाँ जो योना क्या அந்த வார்த்தை மாம்சமாகி और जो है वचन जो है கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அதாவது நமக்குள் வாசம் பண்ணினார் என்று சொல்லி அதாவது சொல்கிறார். और अनुग्रह सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में हुआ. அப்ப இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும், और यीशु मसीह को जानने का, இயேசுவை நாம் விசுவாசிக்கும்படியாகவும், यीशु मसीह विश्वास करने, இயேசுவை நாம் அதாவது பின்பற்றும்படியாக அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். और यीशु मसीह की जो पीछे चलने के लिए जो अनुभव हमको दिया है, இந்த ஏதாவது முழு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளதாவது முடியாது என்றாலும், पूरा रहस्य हम अगर नहीं जान पाएंगे तो இந்த ரகசியம் எல்லாம் அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கமாக இருக்கிறது. ये सब रहस्य बातें जो मसीह में जो है बने हैं. வேதாகமத்தில் ஏதாவது அநேக ரகசியம் இருக்கிறது. तो बाइबल में जो अनेक रहस्य 1 தீமோத்தேயு 3:16 வாக்கியம் அதாவது ஒரு அவதாரத்தின் அதாவது ரகசியமாகும். पहले तिमोथी 3:16 में से एक रहस्य बातें लिखा है. எபேசியர் 3:1-11 வாக்கியத்திலே கிறிஸ்து மற்றும் அதாவது அவருடைய திருச்சபையின் அதாவது ரகசியம் என்று சொல்லி பவுல் அதாவது சொல்கிறார். ऐसे मसीह और जो कलीसिया के बीच में रहस्य बातें से लिखा है. அதாவது கொலோசியர் 1:26-27 कोलोसियंस 1:27 को पढ़ें. கிறிஸ்து நம்மில் வாசம் செய்யும் அதாவது ரகசியம். मसीह हमारे में जो है वास करने वाला रहस्य. ரோமர் 11:25 रोमियो 11:25 இஸ்ரவேலின் ரகசியம் அதாவது திருச்சபையின் அதாவது யுகத்திலே ஒரு பங்கு கடினமாக இருக்கும் என்ற ஒரு ரகசியம். ऐसे जो है कैसे इस्राएलियों के बारे में एक रहस्य बात लिखा है. 2 தெசலோனிக்கர் 2:7 दूसरी थिस्सलुनीकिया 2:7 में அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். अधर्म के रहस्य बातें लिखा है. அதாவது வரவிருக்கும் அந்தி கிறிஸ்து என்னும் ரகசியம். और जो आने वाला जो एंटी क्राइस्ट के बारे में रहस्य. 6வது அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலின் அதாவது ரகசியம். और छठी बात जो उठा ले जाने वाली बात. 1 கொரிந்தியர் 15:51-52 வாக்கியம். 1 कोरिन्थियंस 15:51-52. 7வது 7वीं बात 7 நட்சத்திரங்கள் மற்றும் அதாவது விளக்கு தண்டுகளின் ரகசியம். जो 7 सितारे और जो है लैम्प. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 प्रकाशित वाक्य 1:20 के बारे में. 8வது 8वीं பாபிலோன் ரகசியம், சீர்கெட்டதாத மத அரசியல் அமைப்பு என்னும் அதாவது ஒரு ரகசியம். बाबिलोन के विषय में जो है ऐसे जो पॉलिटिकल जो बिगड़पन है उसके बारे में. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये जो प्रकाशित वाक्य 17:5 में से लिखा है. இப்படி அதாவது பற்பல ரகசியங்கள் இருக்கிறது. कई प्रकार के रहस्य இந்த ரகசியத்தின் அதாவது முழுமையை நாம் அதாவது அறிந்து கொள்ளவே முடியாது. इस रहस्य तक जो परिपूर्ण विषय हम नहीं जान पाएंगे. இது ரகசியம், அதாவது இது மறைக்கப்பட்டத காரியம் என்றதாவது வேதம் சொல்லுகிறது. एक रहस्य छुपाया गया एक विषय करके कहा गया है. அப்படி இருந்த போதிலும் ऐसे होने के बावजूद கிறிஸ்து நம்மில் வாசம் செய்கிறார். मसीह हम में निवास कर रहा है. கிறிஸ்துவோடு நாம் அதாவது உறவாட வேண்டும். और मसीह के साथ जो है मेल मिलाप करना है. கிறிஸ்து நம்மோடு அதாவது பேசுகிறார், நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். मसीह हमसे बात करते हैं, हमारी प्रार्थना को सुनते हैं. கிறிஸ்து நம்மை அதாவது பலப்படுத்துகிறார். मसीह हमें ताकत देता है. கிறிஸ்து நம்மை நடத்துகிறார். मसीह हमें चलाता है. என்ற அனுபவத்திலே நாம் அதாவது வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னும் நாம் வளர வேண்டும். और हम चलते और आप भी चलते हैं. அதாவது கடைசிதாவது ராஜ்யத்தின் ரகசியம். आखिरी जो है जो राज्यों के विषय में जो है ராஜ்யத்தின் அதாவது அரசாங்கம், ராஜ்யத்தின் ரகசியம். राज्य मतलब जो सरकारों के बीच का जो रहस्य. மத்தேயு 13 அந்த ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. मत्ती 13 में से लिखा है. இந்த ரகசியம் எல்லாம் அதாவது இருந்த போதிலும் ये सब रहस्य बातें होने के बाद இதனதாவது முழுமையை, இதனுடையதாவது சகலதாவது சகலத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது.
इस सब विषय के बारे में हम जान नहीं पाएंगे। அதற்காகத்தான் அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வார்த்தை மாம்சமாகி நம்மில் மாம்சம் செய்தார் என்பதால் इसलिए जो सब जानने के लिए जो है जो वचन जो है देहधारी हो गया हमारे बीच में आया। நமக்குள் மனிதர்களாகி நம் மத்தியிலே தான் வாசம் செய்கிறார்। ऐसे हम हमारे बीच में जो है वो उसने निवास சபைதான் எப்பொழுதெல்லாம் கூடுகிறதோ ஆராதனை எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ அப்பொழுது நம் மத்தியிலே கிறிஸ்து தான் பிரசன்னமாகிறார்। कलीसिया जब भी इकट्ठा होता है तो मसीह हमारे बीच में उपस्थित होता है। கிறிஸ்துவோடு தான் நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம்। तो मसीह के साथ मसीह को आराधना करते हैं। கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்கிறோம், கிறிஸ்துவை நம்ம உயர்த்துகிறோம்। मसीह को जो हम पूछते हैं उनको जो है ऊंचा उठाते हैं। ஆதலால் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதனுடைய அனுபவத்திலே நம்ம அதை அறிந்து கொள்கிறோம்। அது ஒரு பெரியதா ஸ்லாக்கியமாகும்। इसलिए जो मसीह हमारे साथ है वो अनुभव में हम जानते हैं। பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அதாவது கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி தன்னுடைய நிருபங்களில் अनेक இடங்களிலே அவர் எழுதுவது உண்டு। यहाँ प्रेरित पौल के लेख में हमेशा जो मसीह में ऐसे उन्होंने लिखा है। 140 இலிருந்து 150 இல்லை என்றால் அதற்கு மேலும் அதாவது கிறிஸ்துவுக்குள் இல்லை என்றால் கர்த்தருக்குள் என்றதாவது இந்த சொற்றொடரோடு அதாவது பல இடங்களிலே அவர் எழுதுகிறார்। तकरीबन 140 या 50 बार से भी ज्यादा मसीह के अंदर मसीह में करके उन्होंने इनका उल्लेख किया। அப்ப கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்। इसलिए जो परमेश्वर के लोग हर एक जो है मसीह में है அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நமக்கு அது சகல ஆசீர்வாதமும் உண்டு। इसलिए मसीह में हम लोगों को जो है सब நாம் கிறிஸ்துவுக்கு வெளியில் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது। हम अगर मसीह के बाहर रहेंगे तो हमको आशीष नहीं है। அதுதான் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறதையும் इसलिए जो मसीह के साथ जो है फेलोशिप में है ரட்சிப்பின் அடையாளம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது। उद्धार का चिन्ह हमारे में करके इसको स्पष्ट நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அது எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்? मैं उद्धार पाया करके कैसे हम जान सकते हैं? இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், मैं उद्धार पाया, உண்மையிலேயே அதாவது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னிச்சார் सचमुच यीशु मसीह ने मेरे पाप को क्षमा किया என்று நீங்கள் எப்படி அதை ப்ரூஃப் பண்ண முடியும்? कैसे हम इसे जो है सिद्ध कर सकते हैं? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்பா। कोई जानता है तो बोल सकता है। யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கறான், நீ ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறியே, ஏதாவது ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா எப்படி ஏதாவது நம்ம அதை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? अगर किसी ने पूछ लिया तो उद्धार पाया है तो कैसे तो कहता है? அது நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜீசஸை விசுவாசிக்கிறேன், ஜீசஸ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் இப்போ அதாவது விடுதலையா இருக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க। ऐसे में यीशु विश्वास करता हूँ और मैं छुटकारा पाया। அதை ஏதாவது அந்த மனிதனுக்கு ஏதாவது நீங்கள் எப்படி அதை ஏதாவது நீ ஏதாவது ஆக்கப்பூர்வமாக அதை ப்ரூவ் பண்ண முடியும், அதை ப்ரூஃப் அதை காண்பிக்க முடியும்? उसे तुम ऐसे कहते प्रूफ का क्या बता पाओगे? உண்டு। पहली बात तो है அந்த ஏதாவது ஒரு கிறிஸ்தவன் என்றால் एक मसीह व्यक्ति தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் ஏதாவது கிறிஸ்துவை போல் அதாவது நடக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்। रोजमर्रा की जिंदगी में जो मसीह में जो चलना उसी को जो है நான் அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் அதை தெரிவிக்கவில்லை என்றால், ऐसे में उद्धार पाया ऐसे हमारे जो जिंदगी में नहीं बताया, அதை நான் அதாவது காண்பிக்கவில்லை என்றால், ऐसे हमने दूसरों को என்னுடைய வாழ்க்கையில் அது தெரியப்படுத்தவில்லை என்றால், அதாவது அதை நான் அதாவது ப்ரூவ் பண்ண முடியவில்லை என்றால், ऐसे हमने इसको बताया नहीं तो நான் கிறிஸ்தவன் அல்ல। तो मैं मसीह नहीं हूँ। இப்போ அநேக ஏதாவது கிறிஸ்தவர்கள் ஏதாவது கள்ளர்களாக ஏதாவது இப்படி இருக்கிறாங்க। ऐसे जो है अनेक मसीह जो है ऐसे கிறிஸ்துவை ஏதாவது பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஏதாவது வாழ்க்கை ஏதாவது கிறிஸ்துவுக்கு மாறாக கிறிஸ்துவிலிருந்து ஏதாவது வெளியில் அதாவது இருக்கிறதை அதை சுற்றி காண்பிக்கிறது। ऐसे कहीं कि हम मसीह में चल रहे लेकिन तो मसीह के बाहर के विषय में रहेंगे। கிறிஸ்துவில் இருக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் ஒன்று உண்டு। मसीह में जो व्यक्ति है उसको एक चिन्ह है। தேவன் ஏதாவது அவனை ஏதாவது அழைத்து परमेश्वर ने उसको बुला அவனை ரட்சித்து उसको उद्धार कर அவனை தம்மோடு வைத்திருக்கிறார், தம்மில் ஏதாவது அவன் வாசம் செய்யும்படியாக ஏதாவது ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்। उसको जो है अपने साथ वास करने के लिए उसके पास रखा। இது ஏதாவது ஒரு புதிய ஏதாவது வாழ்க்கையின் ஏதாவது பெரியதாவது அனுபவமாகும்। एक नए जिंदगी का एक अनुभव है। இது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவர்கள் ஏதாவது நிரம்பி இருக்கிறார்கள்। ये मसीह में जो रहने वाले को सभी जो आशीष से भरे हुए ஒரு வித விசுவாசனுடைய வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு ஏதாவது மாற்றம் ஏதாவது அடைகிறது। एक जो विश्वास की जिंदगी वो बदलता है। அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ और पुराना जिंदगी कैसे था இப்பொழுது உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏதாவது நீங்கள் ஏதாவது காண்கிறீர்கள்। और आपका जिंदगी कैसे है करके एक बड़ा एक फर्क तो है। நான் ஏதாவது முந்தைய நாட்களில் ஏதாவது இவ்வளவு அசிங்கமான ஏதாவது இவ்வளவு மோசமானவனாக இருந்தேன், पुरानी जिंदगी में मैं इतना बुरा व्यक्ति இப்பொழுது நான் அப்படி இல்லை, अब मैं ऐसा नहीं हूं। ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கிறது। एक बड़ा बदलाव நான் கிறிஸ்துவில் இருக்கிறது நிமித்தம், मैं मसीह में इसलिए கிறிஸ்து என்னில் இருக்கிறது நிமித்தம் मसीह मेरे ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதாவது அறிவோம், அறிய வேண்டும்। एक बड़ा बदलाव उठाया करके हमें जानना है। ஏனென்றால் क्योंकि கிறிஸ்துனுடைய ஜீவன், मसीह का जो जीवन है, கிறிஸ்துனுடைய மரணம்,
मसीह का जो मृत्यु, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் मसीह का जी उठना, நம்ம ஏதாவது கிறிஸ்துவோடு தான் இணைத்திருக்கிறது. वो हमें जो मसीह के साथ जो है मेल करता है. நாம் கிறிஸ்துவை விட்டு ஏதாவது நம்ம ஏதாவது வெளியில் ஏதாவது இருந்தோம் என்றால் நமக்கு ஏதாவது எந்த ஏதாவது பலனும் எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. हम मसीह को छोड़ के अगर बाहर जाएंगे तो हमें कोई आशीष नहीं. நம்முடைய அறிவு குறைவுள்ளதான். हमारा ज्ञान वो कम है. நாம் மனிதர்களாக இருக்கிறோம். हम मनुष्य है. நாம் ஏதாவது ஓமேகா அந்த ஏதாவது முடிவு அந்த முடிவை நாம் எட்டும் மட்டும் जो ओमेगा जो आखिर बात जो वहां तक पहुंचने में, ஓமேகா முடிவு என்று சொல்லி அது ஐயா சொல்லுகிறாரு. அது என்ன அர்த்தம்? ओमेगा अंत करके जो आया बोलते हैं, இயேசு என்ன சொல்கிறார் என்றால் அது நானே அல்பா அண்ட் ஓமேகா. यीशु मसीह कहते हैं कि मैं ही अल्फा और ओमेगा. கிரேக்க ஏதாவது மொழியின் ஏதாவது முதல் கடைசி வார்த்தையாகும். ग्रीक भाषा में जो आरंभ और अंत है. ஆங்கிலத்தில் ஏதாவது ஏ ஜெட் என்றது இருக்கிறதோ इंग्लिश में जैसे ए और जेड है, இதே மாதிரி ஏதாவது கிரேக்க மொழியில் ஏதாவது முதல் கடைசி ஏதாவது அந்த வார்த்தை அதுதான் அல்பா அண்ட் ஓமேகா. ये जो है ग्रीक भाषा में जो है ऐसे जो भाषा है. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும் பொழுது ஐ அம் தி அல்பா அண்ட் தி ஓமேகா. यीशु मसीह बोलते थे कि मैं अल्फा मैं ओमेगा. நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஆரம்பித்திருக்கிற அந்த அல்பா கிறிஸ்து தான் நம்ம ஏதாவது நம்முடைய ஏதாவது விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்து हमारा जिंदगी जो अल्फा जो मसीह की जिंदगी शुरू அந்த ஏதாவது கிறிஸ்துவுடைய முடிவு ஏதாவது ஓமேகா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. हालेलुया. அதை நாம் ஏதாவது அடையும் வரையும் और हम जब तक उसे नहीं पाते हैं, நாம் ஏதாவது அதை ஏதாவது எட்டும் வரையும் वहां तक जब पहुंचने तक நாம் ஏதாவது வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். हम जो है बढ़ रहे हैं, நாம் ஏதாவது முன்னேறி கொண்டே இருக்கிறோம். हम आगे बढ़ रहे हैं. நம்முடைய ஏதாவது அனுதின வாழ்க்கையில் ஏதாவது கிறிஸ்துவை ஏதாவது நம்ம ஏதாவது அறிந்து கொண்டு ஏதாவது நம்ம ஏதாவது அறிய அவரிடம் ஜெபிக்க அவரிடம் ஏதாவது நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ள हमारे रोजमर्रा की जिंदगी में जो उनको जो जितना हम जानते हैं, அவருடைய ஏதாவது மத்தியஸ்த ஏதாவது மகிமை ஏதாவது அதனுடைய முடிவை நாம் காணும் வரைக்கும் நம்ம ஏதாவது வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். उसका जो है जो अंत देखने तक हम बढ़ेंगे. 1 கொரிந்தியர் 13:12 வாசித்து பாருங்கள். 1 Corinthians 1 கொரிந்தியர் 13:12. 13:12. இப்பொழுதுதான் இல்ல நம்ம ரேவதி படிச்சது அது படி. ஹalleluya. எப்பொழுது நம்ம குறைந்த அறிவுள்ளவன். अभी जो है हम जो ज्ञान में कम है, நான் அதாவது மகிமை அடைந்த பின்பு நான் அதாவது எப்படி இருக்க வேண்டும் ஏதாவது கடவுளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் அதாவது சரியாக அறிந்து கொள்வேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ऐसे जो मसीह को कैसे जानना है तो मैं बाद में जान लूंगा. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது கிறிஸ்துவில் அதாவது வளர வேண்டும். जो परमेश्वर के बच्चे हम जो मसीह में बढ़ना, கிறிஸ்துவை அறிகிற அறிவு मसीह को जानने का ज्ञान, அது வெறும் அதாவது மூளை அறிவு அல்ல. वो केवल जो है हमारी बुद्धि से नहीं, புத்தகத்தை படிக்கிறதுனால உண்டாகும் அறிவு அல்ல. केवल पुस्तक से जो पढ़ के होने वाला ज्ञान இல்லை ஏதாவது நெட் ஏதாவது இல்லை என்றால் ஏதாவது இணையதளத்தில் தான் நம்ம ஏதாவது அறிகிற அறிவு அல்ல. अनेक जो है नेट पर देख के அது வெறும் ஏதாவது மூளை பிரெயின் ஏதாவது நாலேஜ். वो केवल एक जो बुद्धि का அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. उससे कोई लाभ नहीं. அந்த பிரெயின் நாலேஜ் கொஞ்சம் ஏதாவது கீழே இறங்கிதாவது இந்த ஹார்ட் நாலேஜுக்கு வரும் வரைக்கும் वहां से जो ये बुद्धि से लेके दिल तक जो आने वाले बात அது ஏதாவது பிரயோஜனமற்றதுதான். वो जो है कोई எப்பொழுது ஏதாவது நம்முடைய அறிவு ஏதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஏதாவது இதயபூர்வமாக இதயத்தில் ஏதாவது அந்த அறிவு உண்டாகிறதோ जब हमारा जो मसीह को जानने का ज्ञान जो हृदय से அப்பொழுதுதான் ஏதாவது கிறிஸ்துவை சரியாக அறிந்திருக்கிறீர்கள். तभी जो मसीह को हम पूरी तरह जान गए. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த ஏதாவது அறிவு ஏதாவது நம்முடைய சுய முயற்சியோ ये जो ज्ञान खुद का जो प्रयास சுய பயிற்சியோ खुद से जो है हमने जो उठाया जो ஒன்றும் இல்லை. ये कुछ नहीं. இது ஏதாவது ஞானத்தின் ஏதாவது அறிவு. ये तो है ज्ञान से हुआ जो இது தெய்வீக ஞானத்தின் அறிவு ஆகும். ईश्वरीय ज्ञान से होने वाला जो இது ஏதாவது வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் நமக்கு ஏதாவது வெளிப்படுத்தி நமக்கு ஏதாவது தெரிவிக்கும் ஏதாவது அந்த ஏதாவது பட்சத்தில் தான் நாம் ஏதாவது இறைவனை அறிந்து கொள்கிறோம். ये जो प्रकाशन से होके जो बात होने वही बात है. நாங்கள் இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது இப்படி சொன்னார். यीशु मसीह ने एक मनुष्य से कहा, மத்தேயு 16 அதிகாரம் 17வது வாக்கியத்திலே மத்தேயு 16:17 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. मांस और लोगों ने इसे प्रकट नहीं किया है. பரலோகத்தின் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இயேசு பேதுருவிடம் சொல்லுகிறார். ईश्वर जो मेरे पिता है उसने तो बताया करके कहा था. அப்ப மாம்சமும் இரத்தமும் இறைவனை குறித்த காரியமோ இயேசுவை குறித்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் முடியாது. और मांस और लोगों के द्वारा हम जो मसीह को जानने के ज्ञान में बढ़ नहीं सकते. நாம் சரியாக இயேசுவை அறிந்து கொள்ளவும் முடியாது. हम पूरी तरह से यीशु நாம் இயேசுவை சரியாக அறிந்து கொண்டிருக்கிறோம்
அதாவது அறிந்து கொள்கிறோம் என்றால் अगर यीशु मसीह को पूरी तरह जानते हैं அது தேவனால் மாத்திரம் தான் நமக்கு ஏதாவது கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியமே தவிர वो परमेश्वर से दिया हुआ जो है सौभाग्य அது நம்முடைய சொந்த முயற்சியினால் அதாவது அறிவினால் பயிற்சியினால் அதாவது நம்ம அறிந்திருக்கிறேன் என்பது அது அல்ல. वो हमारे खुद के प्रयास से जो हमने जाना है மாம்சமும் ரத்தமும் அதாவது இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. मांस और लहू ने इन्हें प्रकट किया. நீ அதாவது எந்த ஒரு அறிவை அதாவது மற்றதாவது பண்டிதர்கள் மூலமாகவோ இல்லை அறிவின் மூலமாக மற்ற சொன்னதனாலோ அதாவது என்னை குறித்து நீ சொல்லவில்லை. ऐसे जो है ऐसे दूसरों ने बोला उसके विषय में नहीं है. நான் யார் என்பதை நான் சரியாக சொன்னது அது எப்படி என்றால் मैं कौन हूं कि सही जो बोला वो என்னுடைய பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தின நிமித்தம் நீ என்னை குறித்து சரியாக சொல்லியிருக்கிறாய் என்று இயேசு சொல்கிறார். मेरे पिता ने मेरे बारे में जो प्रकट किया तूने कहा वो सही बात. அவ இப்படிப்பட்ட அறிவு மனித அறிவினால் மனித முயற்சியினால் உண்டாகிறது இல்லை. ऐसे जो ज्ञान जो मनुष्य के जो प्रयास से ஒரு இருளை ஒரு வெளிச்சம் மேற்கொள்ளுகிறது. ऐसे जो अंधकार के ऊपर जो उजाला प्रकाश அவிதமாகவே இந்த உலகத்தில் மனித அறிவை மேற்கொள்கிறது. தேவனுடைய வெளிச்சம் தேவனுடைய ஞானம் ஒன்று தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் ஒரு அறிவாகும். जो इस संसार में जो है मनुष्य के ज्ञान में जो है प्रकाशित करता है परमेश्वर का ज्ञान. நாம் ஏன் கிறிஸ்துவை அறிய முற்பட வேண்டும்? हम क्यों मसीह को जानने के लिए நான் எதற்காக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்? किस लिए मसीह को जानना है? பெற்றோர்கள் குழந்தைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க. ऐसे जो माता पिता जो बच्चे को संबंधी कुछ பிள்ளைகள் எப்படி வளர்கிறாங்க, बच्चे कैसे बढ़ रहे हैं, எப்படி பேசுகிறாங்க, कैसे बात करते हैं, எப்படி தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துகிறாங்க, कैसे जो खुद के जो है जो कैपेसिटी என்பதை பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். அதை அவர் பார்க்கறாங்க. ऐसे जो पेरेंट्स जो जानना चाहते हैं அதாவது வேலை செய்கிறவர்களை ऐसे नौकरी जो करते हैं இந்த எஜமான்கள் அறிய விரும்புகிறார்கள். ऐसे जो स्वामी जो है वो जानना चाहते हैं कैसे काम करते हैं. இந்த வேலைக்கு காரன் சரியா வேலை செய்யறானா, ये सेवक अच्छी तरह से काम कर रहा है, இவன் சரியாக வேலை செஞ்சால் நான் அவனுக்கு கூலியை கொடுப்பேன். वो अच्छी तरह काम करेगा तो उसको मैं அவன் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் எனக்கு கூலி கொடுக்க மாட்டேன். और अच्छी तरह काम नहीं करेगा तो तनख्वाह அவன் சரியாக ஒழுங்காக வேலைக்கு சமயத்துக்கு வருகிறானா, क्या वो ठीक समय पे काम पे आता है, இல்லை என்றால் அவன் மற்றவர்களோடு அவன் நல்ல நட்பில் இருக்கிறானா, சண்டை போடுகிறானா, क्या दूसरों से अच्छी तरह से है या झगड़ता है, அல்லது எஜமானை குறித்து மற்றவர்களிடம் குற்றம் சாட்டுகிறானா, இல்லை கோடு சொல்லி இருக்கிறானா, या तो मालिक के विषय में दूसरे लोग के पास बुराई करता है. அந்த எஜமான அந்த வேலை ஆட்களை அறிய அவன் முயற்சி செய்கிறான். ऐसे जो है मालिक जो है जो सेवक लोग को जानने की இப்போ நாம் வெறும் சிருஷ்டிகள் தான். हम केवल परमेश्वर की सृष्टि है. இந்த சிருஷ்டிகளை தேவன் அறிய விரும்புகிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். ये सृष्टि जो है जो सो जानने की कोशिश करता है. சிருஷ்டிகள் இறைவனை அறிந்து கொள்ளும்படியாக அவன் விரும்ப வேண்டும். सृष्टि जो है परमेश्वर को जानने. என்னை ரட்சித்தவர் யார், मुझे उद्धार என்னை மீட்டுக் கொண்டவர் யார், मुझे छुड़ाने वाला कौन है, என்னுடைய பாவத்தை மன்னித்தவர் யார், मेरे पाप को क्षमा करने எனக்கு சமாதானத்தை அருளுபவர் யார், समाधान देने वाला कौन है, என்னை நடத்துபவர் யார் मुझे चलाने वाला कौन है, என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ऐसे जो हम जानना. ஆதலால் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னதாவது கிறிஸ்துவை நான் எதற்காக அறிய வேண்டும்? इसलिए कहा कि मसीह को क्यों जानना है. நாம் அறிவில்லாமல் இருந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்றும், हम ऐसे बिना ज्ञान के रहेंगे இயேசு கிறிஸ்து தான் உலக மீட்பர் என்றும் அதை எப்படி அறிவிக்க முடியும்? यीशु मसीह संसार का छुड़ाने का நாம் அவரை எப்படி சாட்சிக்க முடியும்? हम कैसे गवाही देंगे. ஆதலால் இயேசுவை நாம் சரியாக அறிய வேண்டும். यीशु मसीह को पूरी तरह से जानना. அவருடையதாவது ஆழ் தத்துவம், उनका जो गहराई का அவருடைய தெய்வீகத்துவம், उनका ईश्वरीयता, அவருடையதாவது மனுஷீகத்துவம், उनका जो है जो इंसानियत, அவருடையதாவது உயர்ந்த பண்புகள், उनके जो अच्छे गुण, அவருடைய கிருபை, उनका अनुग्रह, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். उसे जानना है. ஏனென்றால் அதை அறிகிறதினாலே கிறிஸ்துவின் மூலமாக நாம் வல்லமை பெறுகிறோம். वो जानने के द्वारा मसीह में हम जो सामर्थ्य है, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய நம்மால் முடிகிறது. यीशु मसीह के नाम पे जो हम सेवा कर सकते हैं. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தேவன் நம்மை நடத்தி வருகிற அந்த வழிகளை நாம் நினைவு கூற வேண்டும். उद्धार पाए दिन से जो परमेश्वर जब चला रहे हैं, இயேசுவிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ऐसे जो हमें जानना. இயேசு உங்களுக்கு போதனை செய்கிறார். यीशु जो है हमें बताते हैं. இயேசு உங்களை நடத்துவார். यीशु मसीह हमको चलाते हैं. ஒன்று, पहली बात இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதாவது காரியத்திலே முதல் காரியம் என்ன? यीशु मसीह की सीखने वाली बात पहली है. மத்தேயு 4 அதிகாரம் 4வது வாக்கியத்திலே, मत्ती 4:4, மத்தேயு 4:4, இங்கே பாருங்க இயேசு ஒரு வாக்கியத்தை பேசுகிறார். यीशु मसीह एक बात को बोलते हैं. அவர் என்ன பேசுகிறார் என்றால், क्या कहते हैं, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
ऐसे यीशु ने उत्तर दिया, लिखा है कि मनुष्य केवल रोटी से नहीं தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் परंतु हर एक वचन जो परमेश्वर के मुख से என்று எழுதியிருக்கிறது என்றார். ऐसा लिखा है कहते हैं. அப்போ இயேசுவிடம் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். यीशु मसीह के पास हम सीखते हैं. அப்ப ஆதலால் இந்த ஆண்டிலே வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். इसलिए इस साल में जो है बाइबल को अधिक से अधिक पढ़ना है, जानना है. நாம் பலவீனமாக இருக்கும் நேரத்திலே, हम जब कमजोर होते हैं, நாம் விசுவாசத்தில் சோர்ந்து இருக்கும் நேரத்திலே, विश्वास में जो है ऐसे मायूस होते हैं, சாத்தான் நம்மை ஏமாற்ற நம்மை வஞ்சிக்க அவன் திட்டமிடுவான். शैतान जो है हमें जो भरमा के हमें जो है ऐसे भरमा உலக ஆசைகளை தான் நமக்கு காண்பித்து सांसारिक विषय को बताएगा. நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகும்படியாக சாத்தான் நம்மோடு சோதனை செய்வா, நம்மை அவன் பரீட்சை பார்ப்பான். परमेश्वर को छोड़ के दूर जाने के लिए तो शैतान हमारी परीक्षा लेगा. இங்கதான் இயேசுவின் சோதனை காலத்திலே அவர் பசியாய் இருந்த நேரத்திலே சோதனைக்காரன் அவரை சோதிக்க வந்தான் என்று சொல்லி இந்த எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். यीशु मसीह जो उपवास की जो समय जो भूखे थे, लेकिन ये शैतान जो उनको परीक्षा ले. இயேசு அவர் ஆத்மீகத்தில் வல்லமையாக நிறைவாக இருந்தார் என்பதை சாத்தான் அறியான். ऐसे जो यीशु मसीह जो आत्मा में सामर्थ्य वो शैतान नहीं जानता. இப்போதாவது அவன் என்ன நினைச்சிட்டான்னா, अब वो क्या सोचा, இயேசு 40 நாட்கள் அவர் சாப்பாடு இல்லாம, சோறு இல்லாம, தண்ணி இல்லாம இப்படி வறண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. यीशु मसीह 40 साल उपवास करके जो भी बिना भोजन के पानी के बैठे हैं. அப்ப நம்ம போய் அவரை கிட்ட பேசினால் அவர் மயங்கி விடுவாரோ என்று சொல்லி இயேசு அவன் சோதிக்கிறான். ऐसे जो है अभी इस समय जाके ऐसे बात करेंगे तो शायद मेरे पास உடனே இயேசு சாத்தானிடம் சொல்லுகிறார், तो तुरंत यीशु मसीह மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, உலக ஆசைகளினால் மாத்திரமல்ல, केवल सांसारिक इच्छा से नहीं, அது மனித முயற்சிகளால் மாத்திரமல்ல, केवल मनुष्य के प्रयास से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைத்திருப்பான் என்று சொல்லி அவர் உத்தரவு சொன்னார். परमेश्वर के मुख से निकला हर एक वचन से वो बचेगा करके कहते हैं. நாம் ஆத்மீகத்தில் நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது, தேவனை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது நம்மை சாத்தான் நம்மை சோதிப்பான். हम जो आत्मिक में जो है कमजोर रहते हैं, जो शैतान जो हमें परीक्षा लेता है. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. यीशु मसीह ने ஆன்மாவிலே வல்லமை உடையவராக, பலம் உள்ளவராக அவர் இருந்தார். वो आत्मा में जो है सामर्थ्य थे. அவர் 3 முறை சாத்தான் அவரை சோதித்தார். 3 बार जो उसने அந்த 3 சோதனையும் இயேசு ஜெயம் கொண்டார். वो तीनों परीक्षा यीशु मसीह जो जय पाए. அந்த 3 சோதனையும் எப்படி வென்றார் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. तीनों परीक्षा कैसे था, उसने कहा कैसे लिखा है. பழைய ஏற்பாட்டில் வேதம் எல்லாம் இயேசுவின் இருதயத்தில் இருந்தது. जो पुराना नियम का जो है जो वचन தேவனுடைய வார்த்தை எல்லாம் இயேசுவிலே நிறைவாக தங்கி இருந்தது. ऐसे जो परमेश्वर का वचन जो परिपूर्ण था, அவர் தன்னுடைய எந்த ஒரு தத்துவத்தையோ தன்னுடைய எந்த வார்த்தையாவது சாத்தானிடம் பேசவில்லை. ऐसे खुद के जो तत्व की बातें उन्होंने नहीं कहा. ஏனென்றால் சாத்தான் இயேசுவை சோதிக்க வந்ததும் பழைய ஏற்பாட்டின் வசனத்தை திரித்து, शैतान भी जो है पुराने नियम के जो वचन को लेकर ही परीक्षा लिया. அதை திரித்து அதை குழப்பி இயேசுவை வஞ்சிக்க அவன் திட்டமிட்டிருக்கிறான். उसमें जो है गड़बड़ी करके जो यीशु मसीह को இயேசு அந்த வசனத்தினுடைய உண்மையான தாற்பயம், உண்மையான நோக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். यीशु मसीह जो वचन की सच्ची बात जो है उनको बताते हैं. மனிதனுக்கு ஆகாரம் அவசியம் தான். मनुष्य को जो भोजन जरूरी है. மனிதனுக்கு சகலதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவசியம் தான். सारी जो संसारिक आशीष भी जरूरी है. அதை காட்டிலும் மேலான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். और उसके ऊपर जो है अच्छा सत्य जो हमें बताते हैं. அதுதான் ஜீவன் உள்ளதாது ஆசீர்வாதமாகும். वो जीवन की आशीष है. அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற இந்த உலகத்தின் இதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கிறதை காட்டிலும் नाश होने वाला भोजन संसार के लिए प्रयास என்றென்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவனுக்குரியதால் அந்த போஜனத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். हमेशा जो कायम रहने वाला नित्य भोजन जो है वो मैं तुमको देता हूं. அது ஆத்மீக வளர்ச்சி தான் நமக்கு தருகிறது. वो आत्मिक जो बढ़ोतरी हमको देता है. தேவனுடையதாத அந்த ஞானம், தேவனதாத நம்மை நடத்துவதாத அந்த காரியம் வேத வார்த்தையினால் தான் தேவன் நம்மை நடத்துகிறார். परमेश्वर का ज्ञान, परमेश्वर का चलावट जो है वो शास्त्र के अनुसार வேதத்தில் தேவனுடையதாத சத்தியம் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. बाइबल में सारी सत्य जो है உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இயேசு எடுத்து பயன்படுத்துகிறார். வாசிங்க.
தேவ நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा। அப்போ இஸ்ரவேலர் எல்லோரும் பல ஆண்டுகளாக பல வருத்தத்தில் பல பாடுகளில் பல சோதனைகளில் தாங்கள் சிக்கியிருந்தார்கள். इस्राएल के लोग कई साल कई तरह के परीक्षा में कई तरह के जो दुख में थे. இஸ்ரவேலர் இறைச்சிக்காக மாம்சத்திற்காக ஆகாரத்திற்காக தண்ணீருக்காக இந்த உலக ஆசீர்வாதத்தை அவர்கள் அதிகமாக விரும்பி அதை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். इस्राएल के लोग जो है ऐसे भोजन मांस पानी ऐसे सांसारिक चीज पाने के लिए चाहते थे. இயேசுதாது அந்த வசனத்தை கொண்டு என்ன போதிக்கிறார் என்றால், यीशु मसीह वचन को लेके அது எல்லாமே நமக்கு தேவைதான், वो सब जरूरी है, இல்லை என்று சொல்லி அவர் இங்கும் சொல்லவில்லை. वो नहीं करके नहीं, அதை காட்டிலும் மேலான ஒரு நிலை இருக்கிறது என்பதை இஸ்ரவேலர் அறியவில்லை. लेकिन उसके ऊपर भी अच्छी बात है करके इस्राएल के लोग उन्होंने नहीं जाना. கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். मसीह के लोग जो हमें जानना करके जो है मसीह कहते हैं, இந்த உலகம் நம்முடைய சதம் அல்ல. ये जो है संसार में निरंतर இந்த உலகத்தை காட்டுவதாவது வேறு ஒரு உலகம் நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. इस संसार के बाद जो और एक दूसरी जिंदगी जो हमारे लिए இந்த உலக போஜனத்திற்காக இஸ்ரவேலர் ஏங்கி தவித்து அவர்கள் போராடி அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தார்கள். ये संसारिक भोजन के लिए इस्राएल के लोग जो है ऐसे उन्होंने संघर्ष किया. அந்த ஆகாரம் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை. लेकिन वो जो भोजन जो उनको नित्य जीवन नहीं दिया. அப்படி ஆத்துமா வாஞ்சிக்கதாவது வேண்டியது இல்லை என்றால் ஆத்துமா தேடுகிற அந்த போஜனத்தை அவர்கள் விரும்பவில்லை. जो आत्मा जो ढूंढा वो भोजन उनको तृप्ति नहीं. மத்தேயு 24:35 வசனத்திலே Matthew 24:35 இங்கே இயேசு சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், या मसीह कहते हैं कि आकाश और पृथ्वी टल जाएगा, என்னுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. लेकिन मेरा जो वचन कभी ना टलेगा. பாருங்கள், இயேசு கடவுளாக இறைவனாக இருக்கிறது நிமித்தம் தான் அவர் சொல்லுகிறார், यीशु मसीह जो है वो परमेश्वर करके कहता है, என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை, मेरा वचन कभी ना टलेगा. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் பேசுகிற அதே காரியத்தை இயேசு தமக்கு என்று பயன்படுத்துகிறார். பாருங்க, ऐसे जो पुरानी में जो है मेरा वचन नहीं टले, जो बात हो यीशु मसीह ने कहता है, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், आकाश और पृथ्वी जो टल जाएगा, என்னுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அவர் பேசுகிறார். मेरा वचन जो कभी टलेगा नहीं करके कहते हैं. இந்த உலகம் ஒரு தற்காலிக உலகம் தான். ये जो संसार जो है कुछ पल के लिए, இது மாறி போகும், ये बदल जाएगा. இதில் பல மாற்றங்கள் ஏற்படும். इसमें जो कई बदलाव आएगा. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனை, यीशु मसीह के जो उपदेश, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, यीशु मसीह के वचन, இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள் यीशु मसीह के जो कार्य அது ஒருபோதும் மாறுவதில்லை. वो कभी न बदलेगा. அது நித்திய வல்லமையுடையதாகும். वो जो है सामर्थ्य है, அதில் நித்திய ஆசீர்வாதம் இருக்கிறது. वो जो नित्य जो आशीष है, அதுதான் விசுவாசிகள் அடிப்படையாகும். वो विश्वासियों के लिए जो आधार है, அது நமக்கு நித்தியத்தை நிலைத்திருக்கும் ஒரு சத்துவத்தை நமக்கு தருகிறது. वो जो हमें जो है सामर्थ्य देगा. அது தேவனுடைய சத்தியம், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற காரியமாகும். परमेश्वर का जो सामर्थ्य, परमेश्वर राज्य के बारे में बात करने वाला है. நமக்கு ஒரு புதிய உலகம், ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு உலகத்தை கர்த்தர் நமக்கு தர இருக்கிறார். हमारे लिए जो है नया जो एक दुनिया जो हमारे புதிய வானம் புதிய பூமி மீட்கப்பட்ட ஜனங்களுக்குரியது மாத்திரம்தான். जो छुड़ाए गए लोगों के लिए नया आकाश नया पृथ्वी, புதிய உலகம், புதிய வானம் புதிய பூமி, नया दुनिया नया அந்த உலகத்தில் பாவிகளோ மோசமானவர்களாக இருக்கிறவர்களோ வீழ்ச்சி அடைந்தவர்களோ யாரும் அங்கே துர்க்கிரியைகள் செய்கிறவர்கள் யாரும் அங்கே இல்லை. उस नई दुनिया में पापी जो हारे हुए लोग, उनके लिए कोई जगह नहीं. தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஒரு புதிய ஜீவனை நமக்கு தருகிறது. परमेश्वर का आशीष जो है हमको, जो वचन हमको, இயேசு கிறிஸ்துவின் போதனை நமக்கு ஆன்மீக வல்லமையை தருகிறது. यीशु मसीह के उपदेश जो हमको आत्मिक जो सामर्थ्य. யோவான் 6:63 வாக்கியத்திலே, जॉन 6:63 நான் சொல்லும் வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ऐसे जो मैंने जो कहा वचन जो है आत्मा और जीवन है. அப்ப இயேசுவின் போதனைகள் நமக்கு வல்லமை, நமக்கு ஆத்மீக ஜீவனை தருகிறது. यीशु मसीह के जो उपदेश जो हमको जो आत्मिक जीवन है, அது ஆவியாக, ஆவியின் வல்லமையுடையதாக இருக்கிறது. वो आत्मा का जो सामर्थ्य है. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த ஆண்டில் நன்றாக வேதத்தை வாசிங்க. जो परमेश्वर वचन, ये साल जो है बाइबल को अच्छी तरह पढ़ना है. நன்றாக வேதத்தை படிங்க, अच्छी तरह से बाइबल को पढ़िए, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, उसको जो है रिसर्च करो, அதை தியானிங்க, उसके जो विषय में ध्यान करो. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा. இங்கே இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசுடைய போதனை, அவருடைய சத்தியம் மிகவும் ஆழமான
நமக்கு ஏதாவது ஊக்கத்தை கொடுக்கும் வல்லமை உடையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். यीशु मसीह के उपदेश जो हमको जो बहुत ही सामर्थ देने वाली बात है, ஏனென்றால் அவருடைய வார்த்தையினால் ஏதாவது உலகம் ஏதாவது உண்டாயிட்டு, क्योंकि उनके वचन के द्वारा जो संसार का सृष्टि, அவருடைய வார்த்தை நமக்கு ஏதாவது நித்திய ஜீவனை தருகிறது. वो जो है उनका जो அவருடைய வார்த்தை நமக்கு ஏதாவது விசுவாசத்தை ஏதாவது உருவாக்குகிறது. उनका वचन जो हमें विश्वास जो पैदा करता அது மாத்திரமல்ல, பாவத்தின் மேலும் ஏதாவது மரணத்தின் மேலும் நமக்கு ஏதாவது வல்லமை வெற்றி நமக்கு தருகிறது. है, जो पाप के ऊपर मृत्यु के ऊपर हमको जय देता है। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவின் வார்த்தையில் ஏதாவது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. मसीह के जो वचन जो वो जीवन के, கிறிஸ்துவின் வார்த்தை ஏதாவது இவ்வாறு நமக்கு ஏதாவது ஜீவனை ஏதாவது கொடுக்கின்றன. मसीह के जो वचन जो हमको जो जीवन देता है, இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக மனிதர்களை மன்னித்தார். यीशु मसीह ने अपने वचन से क्षमा किया। அதாவது இயேசு தம்முடைய வார்த்தையினால் ரட்சிப்பை நம்பிக்கை கொடுத்தார். यीशु मसीह ने अपने जो वचन से जो है भरोसा और उद्धार दिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இரண்டாவது, दूसरी बात, இயேசு கிறிஸ்து இப்படி நம்மோடு பேசுகிறார். यीशु मसीह से हमसे बात करता है। மத்தேயு 16:24 मैथ्यू 16:24, மத்தேயு 16:24 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की அப்ப महिमा हो। இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் जो यीशु मसीह की நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில உண்டாஇருக்கிற பலவிதமானதாவது பாடுகள், ऐसा जिंदगी में जो कई तरह के जो दुख है, பல வருத்தங்கள், कई तरह के जो है संघर्ष, அதை நாம் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு से हम பேசுகிறார். जो उठा के जो है मसीह के पीछे चलना है। கிறிஸ்தவர்கள் என்றால் ஏதாவது பஞ்சுமத்தில் ஏதாவது நடக்கிறவர்களை போல் நமது இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ऐसे मसीह जिंदगी एक आराम की जिंदगी करके ऐसा नहीं कहा। நான் அந்த கிறிஸ்தவனாக விட்டேன், ऐसे में मसीह हो गया, எனக்கு பாடுகளே கிடையாது, मुझे ऐसे कोई संघर्ष नहीं, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर मुझे आशीष कर, நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன், मैं आशीषित हूं, எல்லாவற்றும் எனக்கு ஆசீர்வாதம், सब में मुझे आशीष है। அதாவது குடும்பத்தின் ஆசீர்வாதம், அதாவது என்னுடைய குழந்தைகள் எல்லாவற்றும் தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று ऐसे परिवार बच्चे सभी विषय मुझे आशीष है। சொல்லுகிறதா போதகத்தை நம்பாதீங்க. ऐसे जो बोलने वाले उपदेश को, கிறிஸ்தவன் என்றால் அதாவது பாடுகளை அதாவது சகிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். एक मसीह जो है दुख को सहन करने वाला ही, பாவத்தின் நிமித்தம் அதாவது நம் பாடுகளை சகிக்க கூடாது. पाप के निमित्त जो கிறிஸ்துவின் நிமித்தம் அதாவது பாடுகளை சகிக்க தேவன் நமக்கு அதாவது அருள் செய்திருக்கிறார். मसीह के लिए जो है दुख उठाने के लिए परमेश्वर ने हमें நாம் அதாவது அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், அதாவது பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், அசுத்தத்தின் நிமித்தம் அதாவது பாடுகளை சகிப்பது அது இயற்கை, அது கண்டிப்பாக சகித்தே ஆக வேண்டும். जो पाप के द्वारा और अधर्म के द्वारा जो उन्हें तकलीफ हो सहन करना वो तो प्राकृतिक, ஆனால் இந்த பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம், लेकिन ये जो संघर्ष है கிறிஸ்துவுக்காக, मसीह के लिए, கிறிஸ்துடைய நாம அதாவது மகிமைக்காக, मसीह के नाम की महिमा के लिए, கிறிஸ்துடைய சுவிசேஷத்திற்காக, जो सुसमाचार के लिए, கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்காக मसीह के राज्य के நாம் लिए எடுக்கும் அதாவது எல்லா பிரயாசங்கள், हम जो उठाने सही प्रयास, நாம் அதாவது நம்முடைய அதாவது எல்லா வேதனைகள், எல்லா பாடுகளையும் हमारे सभी दुख और तकलीफ நாம் அதாவது எடுத்துக்கொண்டு அதாவது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தான் நம்மோடு பேசுகிறார். सबको उठा के जो है मसीह के पीछे चलना है। அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய பாடுகளை சுமந்து கொண்டு அதாவது இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதாம். यीशु मसीह के पीछे चलने वाला जो अपने दुख को, अपने जो क्रूस को उठा के चलना, நம்முடைய சுயத்தை நாம் அதாவது அகற்ற வேண்டும். हमारे खुद गर्जी को हटाना है। என்னுடையது, मेरा, எங்களுடையது हमारा என்றதாவது இப்படி ஏதாவது நினைப்பவர்கள் இயேசுவை சரியாக பின்பற்ற முடியாது. ऐसे सोचने वाले जो यीशु मसीह को पूरी तरह நாம் சுயத்தை நமது அடக்கி ஏதாவது இயேசுவை ஏதாவது மேன்மைப்படுத்த வேண்டும். हम जो हमारे खुद को जो है वो दफन करना, நம்முடைய ஏதாவது சுய ஏதாவது நோக்கம், சுய விருப்பம், சுய ஆசையை தான் நம்ம ஏதாவது வெறுத்து हमारी जो खुद की सोच को, खुद की इच्छा जो நாம் கிறிஸ்துவை, தேவனை நாம் ஏதாவது மகிமைப்படுத்த வேண்டும். मसीह को जो महिमा करना है, பாடுகளிலும், दुख में, துன்பங்களிலும், तकलीफों, எல்லா விதமான குறைவுகளிலும் सभी तरह कमियों நாம் में இயேசு ஏதாவது உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். यीशु मसीह को जो ऊंचा उठाने वाला, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் ஏதாவது இயேசுவை பின்பற்ற வேண்டும். हमारे क्रूस को उठा के यीशु मसीह के पीछे चलना है। அப்ப போதகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, और जो प्रचारक क्या कहते நீங்க हैं, ஏதாவது சிலுவையெல்லாம் சுமக்காதீங்க, ये क्रूस को नहीं उठाना, உங்களுக்காக இயேசு சிலுவை சுமந்துட்டாரு तुम्हारे लिए यीशु मसीह ने क्रूस उठा लिया है என்று அவர்கள் ஏதாவது ஜனங்களை ஏதாவது அந்த சிலுவை சுமக்கும் அந்த ஏதாவது நிலையிலிருந்து அவர்கள் ஏதாவது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ऐसे लोगों को जो क्रूस को उठाने की जो बातों से, ஆதலால் அநேகம் பேர் விரக்தியிலும், इसलिए जो है अनेक लोग जो है तकलीफ, தேவனை ஏதாவது அவிசுவாசிப்பதும், परमेश्वर में अविश्वास लेके ஒரு போலியான வாழ்க்கை செய்து एक जो झूठी जिंदगी, அவர்கள் ஒரு பொய்யானதாவது ஒரு ஜீவிதம் செய்வது ரொம்ப ஒரு அவலதாத நிலையாகும். ऐसे एक झूठी जिंदगी जी रहे, ऐसे இயேசு தெளிவாக சொல்கிறார், என்னை ஏதாவது ஒருவன் பின்பற்ற விரும்பினால், यीशु ने स्पष्ट कहा कि जो मेरे पीछे चलना இயேசுவை चाहता தான் நான் ஏதாவது பின்பற்ற விரும்புகிறேன், है,
मैं यीशु के पीछे चलना चाहता हूं என்னை ஏதாவது அவருக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன், मैं उनको खुद को என்னை सौंप நான் दिया ஏதாவது அவருக்கு தான் நான் செலுத்தியிருக்கிறேன். मैंने उनको सौंप दिया है அப்படி செலுத்தியிருக்கிறேன் என்றால் ऐसे अर्पण किया है உன் சிலுவை தான் எடுத்துக்கொண்டு तेरे क्रूस को उठा உன் பாடுகளை தான் சுமந்து கொண்டு तेरे तकलीफों को उठा के என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்க, तू मेरे पीछे चलना करे कहा है நமக்கு பாடுகளே இல்லை, நமக்கு ஏதாவது வியாதியே இல்லை, நமக்கு பலவீனமே இல்லைன்னு சொல்லுகிறது அது இந்த உலக ஞானமாகும், அது இவ்வுலக ஏதாவது ஒரு புத்தியாகும். ऐसे में दुख तकलीफ कुछ नहीं जो कहेंगे तो ये सांसारिक ज्ञान है பாவத்து நிமித்தம் ஏதாவது பாடுகளை நாம் சுமக்க கூடாது. पाप के निमित्त जो होने वाली तकलीफों को பாவம் அக்கிரமம் ஏதாவது தவறு ஏதாவது பாவத்து நிமித்தம் சுமக்கிறோம் என்றால் அதற்கு உரிய அது தண்டனை தான், அது கண்டிப்பாக தான் நம்ம அடைந்தே ஆகும். पाप और अधर्म के द्वारा होने तकलीफ जो है वो तो होना ही था ஏனென்றால் ஏதாவது பாவத்திற்கு ஏதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் இல்லை என்றால் அதற்கு ஏதாவது முடிவு, அதற்கு ஏதாவது ஒரு பிரதிபலன் உண்டு. कि पाप के लिए जो है एक प्रतिफल है उसे भोगना है அதாவது ஆண்டவர் தாவீதை மன்னித்தார். परमेश्वर ने दाऊद को क्षमा किया ஆனால் தாவீதை மன்னித்தாரு, तो दाऊद को क्षमा किया தாவீதுடைய குழந்தையை தேவன் அடித்தார். लेकिन उसके जो बच्चे को मार दिया பாவத்தில் ஏதாவது கான்சிக்வன்சஸ், वो पाप का प्रतिफल பாவத்தில் ஏதாவது பிரதிபலன், पाप का जो प्रतिफल பாவத்தின் முடிவு அதாவது தாவீதுக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கிட்டு, पाप का जो अंत है दाऊद को एक बड़ा जो है दुख दिया அவர் செய்த பாவத்து நிமித்தம் அவர் மனம் கசந்ததா தேவனிடம் மன்றாடி மன்னிப்பை பெற்றுக்கிட்டார். उसने जो किया पाप के लिए परमेश्वर के पास जाके उसने रोक ஆனால் பாவத்தினால் உண்டானதாத அந்த பின் விளைவுகள் அது என்னாலும் அவரை தாக்கியது, அதை தேவன் தண்டித்து அதை அழித்தார். इन पाप का जो प्रतिफल हमेशा उनको ஆதலால் பாவம் செய்கிறவர்களே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். पाप करने में हम बहुत सावधानी से அதாவது நாம் பாவம் செய்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என்னாலும் பாவம் செய்தே கொண்டே இருக்க கூடாது. ऐसे पाप करके हम बच जाएंगे हमेशा पाप करते नहीं रहना நாம் ஒரு முறை நாம் ஒரு தவறு செய்து விட்டோம் என்றால் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். एक समय कुछ गलती அதை நாம் விட்டுவிட வேண்டும், छोड़ देना है அதை நாம் செய்யக்கூடாது. उसे नहीं करना है தீர்மானம் எடுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி मैंने पहले की जो प्रसंग कहा है பாவ அறிக்கை செய்கிறவர்கள் जो पाप कबूल करते हैं மனஸ்தாபம் இல்லாமல், बिना जो पश्चाताप மன வருத்தம் இல்லாமல், बिना दुख के மனதில் ஒரு வருத்தம் ஐயோ நான் அப்படி பாவம் செஞ்சிட்டேனே, நான் அதை செய்யக்கூடாது, ஆண்டவரே என்ன மன்னியும் என்று சொல்லி அந்த மன வருத்தம் உண்மையான மனஸ்தாபம் தோடு நீங்கள் அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய பாவம் உங்களை விட்டாகணும். बिना जैसे मन में बोझ ऐसे कि गलती कर दिया करके ऐसे नहीं करेंगे तो पाप नहीं जाएगा இல்ல ஆண்டவர் சொல்லிருக்கிறார் பாவ அறிக்கை செய்ய, பாவ அறிக்கை அந்த அறிக்கையிலே நம்ம தவறு செய்து விடுகிறோம். ऐसे जो पाप कबूल में भी हम गलती அப்போ நம்முடைய அறிக்கை என்பதில் அதனுடைய அடிப்படை என்னவென்றால் நம்ம மனஸ்தாபத்தோடு, इसलिए हमारा कबूलनामा जो மெய்யான வருத்தத்தோடு सच्ची मनस्ताप வியாகுலத்தோடு நமது அறிக்கை செய்து அது விட்டுவிட வேண்டும். और दुख के साथ उसे कबूल करें அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய பண்பு ஆகும். वो एक सच्ची एक जो मसीह का जो है गुण பாவத்திற்காக நம்ம மறிக்க கூடாது. पाप के लिए हम मरना नहीं है இல்லைன்னா பாவத்தில் நம்ம மறிக்க கூடாது. पाप में नहीं मरना நமக்காக தேவன் நம்முடைய பாவங்களுக்காக தேவன் மரித்துட்டார். हमारे लिए जो परमेश्वर जो है पापों के लिए मर நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க மாத்திரம் தான் செய்ய வேண்டும். हम यीशु विश्वास केवल करना है ஆதலால் இங்கே நம்முடைய சுயத்தை நாம் அதை அடக்க செய்ய வேண்டும். इसलिए हमारे जो खुद की इच्छा को जो है हम काबू करना है நம்முடைய சுய விருப்பம் ஆசையை நம்ம திறந்து விட வேண்டும். हमारी खुद की जो इच्छा हमारे को जो उसको हमें दफन करना है அப்படி செய்வதனால் நாம் கிறிஸ்துவுடைய அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றலாம். ऐसे करेंगे तो मसीह के जो आज्ञा को हम पूरा करेंगे. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, तेरे क्रूस को उठा के मेरे पीछे आ. இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பாடுகள் அதிகமாக ஆகத்தான் போகிறது. इस साल पूरा जो हमको दुख जो तकलीफ ज्यादा होने वाला है. நாம் எதிர்பார்க்காத விதத்தில் உலகம் மாற போகிறது. हम जो नहीं चाहेंगे वैसे संसार बदल जाएगा. ஆனால் உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி யாரும் இப்பொழுது உள்ளவர்கள் முன்னறிவிப்பது ரொம்ப கடினமாகும். दुनिया में क्या होने वाला अभी जो है पहले बताने वाले से बहुत मुश्किल है. நான் கடந்த நாட்களில் சில போதகர்களுடைய சில நியூஸ் நான் படிச்சேன். गुजरे दिन में कुछ प्रचारक के संदेश को ने पढ़ा. அவங்க பேசுகிறது எனக்கு எப்படி தெரியுமா? वो बात करते कैसे चलेगा? பீதி அளிக்கும் போதகர்கள், ऐसे जो है डराने वाली जो है जो बातें, பீதி அளிக்கும் போதகர்கள் ऐसे डराने वाले जो प्रचारक ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குகிறார்களே தவிர ऐसे लोगों में एक भय जो लेके आते हैं. அந்த ஜனங்களுடைய பார்வை ஃபோக்கஸ் எங்கே இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக காண்பிப்பது இல்லை. ऐसे लोगों का ध्यान कहां होने करके वो लोग बताते नहीं. அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அதை நடைபெற போகிறது, இது நடைபெறுது, இதோ அந்திகிறிஸ்து வந்துட்டா, அது வந்துட்டா, இது செஞ்சுட்டா, அப்படி மாறும் இப்படி மாறும், இதைத்தான் சொல்லுகிறாங்களே ஒழிய ऐसे बहुत सारे घटना होंगे, एंटी क्राइस्ट आ जाएगा ऐसे बोलते हैं. लेकिन எப்பா நீ கிறிஸ்துவை நீ
சந்திக்க நீ எப்படி ஆயத்தம் அடைய வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க அதை தெளிவுபடுத்துகிறது இல்லை. ऐसे मसीह को जो है मिलने के लिए जो कैसे तैयारी करना है சரி, அப்படி என்றாலும் அதாவது சும்மா அதாவது ஒரு மேலோட்டமாக சொல்லி அதாவது உங்களை அதாவது ஏன்னா ஜனங்கள் வந்து அதாவது இந்த செவித்திறன் உள்ளவர்கள். क्योंकि जो है केवल बात के लिए से एक छोटी बात அந்த கடைசி காலத்துல என்ன நடைபெற போகுதோ, ऐसे आखिर समय में क्या होने वाला है, ஏதோ ஏதாவது அங்க ஏதாவது ட்ரம்ப் ஏதாவது அங்க யுத்தம் பண்ணுகிறாரு, இங்க ஏதாவது குண்டுவெடிப்பு உண்டாகுது, இங்க இந்தியா தேசத்துல பெரிய குழப்பம் உண்டாகுது, அரசியல் மாற்றங்கள் உண்டாகுது, இதுதான் நம்முடைய ஏதாவது எண்ணமாக இருக்கிறது. संसार में जो होने वाले सभी न्यूज़ को जो है देखते हैं वही हमारे இது நம்முடைய ஏதாவது நோக்கம் அல்ல. ये हमारा उपदेश, நம்முடைய நோக்கம் என்ன? हमारा उद्देश्य கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். मसीह से मिलना, கிறிஸ்து வரப்போகிறார் என்பது என்னுடைய அடையாளம். இட்ஸ் ஓகே. मसीह आने वाला है वो जो है, அப்ப கிறிஸ்துவை நாம் எப்படி சந்திப்பது? मसीह से हम कैसे मिलना है? நாம் பரிசுத்தம் அடையவில்லை என்றால் கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியாது. हम पवित्र नहीं होंगे तो मसीह हमसे नहीं, நம்முடைய சுயத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். हमारे खुदगर्जी को, எனக்கு தான் எல்லாம் தெரியும், मुझे सब पता है, எனக்கு எல்லாம் தெரியும் सब मालूम है, என்ற இந்த சுய அகம்பாவம் நம்மை விட்டு அகல வேண்டும். ऐसे जो है जो खुदगर्जी वाली நாம் बातें அதாவது जो है, கற்றுக்கொண்டே அது கொஞ்சம் தான். हम जो जानते हैं थोड़ा ही है, கற்றுக்கொள்ளாமல் இருப்பது அதாவது சமுத்திர அளவு தான் நம்ம அதை கற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். जो नहीं जाना समुद्र के तुलना में इतना बड़ा है. ஆதலால் அதாவது ஒரு ஞானி சொல்லுகிறான், इसलिए ज्ञानी कहते हैं, நீங்கள் ஞானத்தை ஏதாவது அறிய வேண்டுமா, अगर ज्ञान मुझे जानना है, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் நீங்க நினைங்க, तुम्हें कुछ पता नहीं करके सोचो, நீங்க ஏதாவது ஞானத்தை அறிஞ்சுக்கிடுவீங்க. तुम जो ज्ञान को तुम जानोगे. அது பிளாட்டோவா சாக்ரேட்டா தெரியல, இந்த தத்துவ ஞானி அப்படி சொல்லுகிறார். அதாவது நான் அறிவடைய வேண்டும், ஞானியாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு அவர் ஒரு கருத்து சொல்லுகிறார். प्लेटो या सोक्रेटिस पता नहीं, लेकिन किसी एक ज्ञानी ने कहा, அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு ஒன்றும் தெரியாது, वो क्या कहते हैं कि जानो कि कुछ नहीं ஐ டோன்ட் நோ எனிதிங், ऐसे मुझे कुछ नहीं पता, ஐ எம் அதாவது அன்அவேர் ஆஃப் எனிதிங். मैं कोई विषय के बारे में कुछ पता नहीं. நீங்க அப்படி இருங்க, तुम ऐसे रहो, நீங்க கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கிடுவீங்க. कुछ थोड़े बहुत जान लोगे. அப்போ இப்போது மனிதர்கள் அப்படி ஏதாவது யாருமே இல்லை. आज के काल இப்ப மனிதர்கள் ஏதாவது எல்லாரும் அறிவு பெருத்ததாவது மனிதர்களாக ஏதாவது அறிவு ஒரே அறிவு தான். ऐसे जहाँ देखो ज्ञान की बातें होती है, அந்த அறிவு அவர்கள் ஏதாவது தீமைக்கு இல்லைஎன்றால் நரகத்திற்கு தான் இழுத்து செல்கிறது. वो ज्ञान जो उनको बुराई और बर्बादी की ओर लेके जाए. அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சாலமோன் எழுதி வைத்தார், அதாவது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். इससे जो 5000 साल पहले सुलेमान जो लिखा था, जो ज्ञान में बढ़ोतरी करेगा उसके दुख भी बढ़ेगा. மூன்றாவது ஜெபம், तीसरी बात प्रार्थना, நாள் முழுவதும் நன்றாக ஜெபிங்க. ऐसे अच्छी तरह प्रार्थना करो. ஆண்டவர் ஏதாவது ஜெபிப்பதற்கு நல்லதாக கற்றுக் கொடுத்தார். परमेश्वर ने जो प्रार्थना करने का अच्छा सिखाया, விசுவாசம் உள்ள ஜெபம், विश्वास वाला प्रार्थना, உறுதியான ஜெபம், और जो एक निश्चय प्रार्थना, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம எடுக்கும் பிரயாச ஜெபம் परमेश्वर के राज के लिए जो हम जो उठाने का प्रयास என்றதாவது அவர் ஏதாவது பல ஜெபங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ऐसे जो कई प्रार्थना के विषय बताया, அந்த ஜெபம் ஏதாவது நேர்மையானதாக இருக்க வேண்டும். वो जो प्रार्थना जो है वो सीधा होना, அது நம்பிக்கை ஏதாவது விடாமுயற்சியோடு நாம் ஏதாவது ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். निरंतर प्रयास से जो है प्रार्थना करना, அது கடவுளின் சித்தம் நிறைவேற நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए प्रार्थना करना. நம்முடைய ஏதாவது நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை நாம் மன்னிக்கும் ஜெபமாக இருக்க வேண்டும். हमारे विरुद्ध जो पाप करने वाले को क्षमा करने के लिए प्रार्थना. ஒருவேளை ஏதாவது மற்றவர்கள் ஏதாவது நம்ம ஏதாவது தன்னுடைய ஏதாவது மனதில் எண்ணங்களிலே ஏதாவது சபித்திருக்கலாம், இல்லை என்றால் ஏதாவது குறைவாக பேசியிருக்கலாம், हो सकता है मन में से किसी को ऐसे बुरा बोला होगा, இல்லை என்றால் ஏதாவது நாமும் ஏதாவது நம்முடைய ஏதாவது பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஏதாவது கணவன் மனைவிக்கு விரோதமாக, சகோதர சகோதரிக்கு விரோதமாக நம்முடைய மனதிலே நம்ம ஏதாவது எதுவும் பேசியிருக்கலாம். इसलिए हो सकता है हमारे मन में भी बच्चों के या किसी और के विषय में कुछ बोला होगा. நாம் ஏதாவது நம்முடைய மனதில் ஏதாவது அவர்களுக்கு மன்னிப்பை நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டும். हम जो हमारे मन से जो है उनको क्षमा देना. இதைத்தான் ஏதாவது இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். यही यीशु मसीह ने बताया. எங்கள் பாவ கரணங்களை ஏதாவது நீர் மன்னிக்கிறது போல, जैसे हमारे जो पाप को क्षमा करने, நீர் எங்களுடைய பாவங்களை ஏதாவது நாங்கள் பிறருக்கு மன்னிப்பை கொடுப்பது போல நீர் எங்களையும் மன்னித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க சொன்னார். जैसे हम दूसरों को क्षमा करते हैं वैसे हमारे पापों की क्षमा करो के कहते हैं. அப்போ நாம் ஏதாவது தேவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் தான் பிறருக்கு ஏதாவது நாம் ஏதாவது மன்னிப்பை தான் கொடுக்க முடியும். परमेश्वर के जो क्षमा पाने वाले ही दूसरों को क्षमा करते हैं. தேவனுடைய உண்மையான மன்னிப்பை ஏதாவது நாம் ஏதாவது பெறவில்லை என்றால், परमेश्वर के सच्चा जो क्षमा நாம் பிறருக்கு ஏதாவது நம் மன்னிப்பை கொடுக்கவே முடியாது. हम दूसरों को क्षमा नहीं कर पाएंगे. மன்னிப்பு என்றால் என்னவே ஏதாவது என்ன தெரியாமல் ஏதாவது பலர்கள் இருக்கலாம். क्षमा करना क्या करे बहुत लोगों को पता ही नहीं है. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஏதாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். यीशु मसीह ने कहा कि हे पिता इनको क्षमा कर. அப்பதாவது மன்னிப்பை ஏதாவது வழங்க
வழங்குவது அதாவது பெரிய தெய்வீக ஏதாவது ஒரு பண்பாகும். इसे क्षमा देना एक बड़ा ईश्वरीय कार्य है. இயேசு ஏதாவது எப்படி மன்னித்தார்னா, यीशु मसीह ने कैसे क्षमा किया? ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப வேதனையில் ஏதாவது கொடிய வேதனையில் ஏதாவது அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். बहुत ही तकलीफों के बीच में उन्होंने क्षमा किया. அவர் மனது அளவிலே இல்லைன்றதாவது உடல் அளவில் ஏதாவது பல அதாவது உபாதைகளினால் அதாவது அவர் சிக்கி இருக்கிறார். और मन के रीति और कई तरह की जो बातें அந்த ஏதாவது க்ஷணம் அதாவது அந்த நிலையிலிருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னித்தரணும். उस क्षण में उस पल में भी அப்ப அப்படிப்பட்டதாவது மனநிலை நமக்கு ஏதாவது உண்டாகிறது ரொம்ப கடினம் தான். ऐसे एक मन हमारे अंदर होना तो बहुत मुश्किल है. சரி என்றாலும் அதாவது நம்ம ஏதாவது மன்னிப்பை ஏதாவது கொடுப்பது நம்முடைய ஏதாவது பண்பாக நம்ம மாற வேண்டும். फिर भी जो है जो माफी करना हमारा एक गुण होना चाहिए. ஏதாவது ஜெபியுங்கள், प्रार्थना कीजिए, தேவ சித்தத்தோடு ஜெபியுங்கள், परमेश्वर की इच्छा का தேவனுடைய ராஜ்யம் ஏதாவது விரிவடைய ஜெபியுங்கள், परमेश्वर का राज्य फैलने के लिए प्रार्थना, குடும்ப ரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள், परिवार को उद्धार के लिए प्रार्थना, உலக ரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள், संसार के उद्धार के लिए प्रार्थना, நண்பர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். हमारे मित्र परिवार सभी जान पहचान सभी लोग के लिए प्रार्थना. ஜெபிக்க ஏதாவது கர்த்தர் ஏதாவது கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். प्रार्थना करने के मसीह हमसे बात करते हैं. நான்காவது நல்ல கனிகளை கொடுங்க. अच्छे फल को दो. பாருங்கள், அதாவது யோவான் 15:8 வாசிக்கலாம். யோவான் 15:8. John 15. நீங்கள் ஏதாவது கனி கொடுப்பதினால் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். फल देने से जो है तुम मेरे चेलों करके सब लोग जानेंगे. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்னப்பட்டவர்கள் அதாவது கனி கொடுக்கிறவர்களாகும். ऐसे जो है यीशु मसीह चेले जो है फल देने वाले. அப்ப நாம அதாவது கனி கொடுக்க வேண்டும். हम जो है फल देना. கனி இல்லாத வாழ்க்கை அதாவது அது வீணான ஒரு வாழ்க்கையாகும். फल न देने वाला जिंदगी एक व्यर्थ जिंदगी. கனி இல்லாத வாழ்க்கை தேவனுக்கு ஏதாவது மகிமை ஏதாவது கொண்டு வருகிறது இல்லை. जो फल नहीं देगा वो जिंदगी जो है परमेश्वर நாம் கனி கொடுப்பதினால் அதாவது கிறிஸ்துவின் சீஷர்கள் என்றதாவது இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். हम फल देने वाले जो है यीशु मसीह के चेले करके यीशु मसीह कहते हैं. அந்த அதாவது சீஷத்துவ அதாவது அந்த அதாவது தொகுப்பிலே वो जो चेला जो है जो बात में கிறிஸ்துவோடு நாம் அதாவது எப்படி இணைந்திருக்கிறோம், मसीह के साथ हम कैसे मिले हैं. அந்த அதாவது செடியோடு அந்த கொடிகள் இணைந்திருக்க வேண்டும். पेड़ के साथ जो डाली जो है मिलना है. அந்த செடியிலிருந்து உருவாகிற அந்த அதாவது ரசம் அதாவது அந்த கொடிகளை அதாவது புஷ்டியாக்குகிறது. जो पेड़ से जो निकले जो तत्व है वो जो उसको ताकत देता है. அதிலிருந்து அதாவது முளைகள் ஏதாவது கிளம்புகிறது, அதிலிருந்து ஏதாவது இலைகள் ஏதாவது உருவாகிறது, பூக்கள் ஏதாவது பூக்கிறது, பழங்கள் உண்டாகிறது. और उस पेड़ से जो है जो फांदी निकलता है, पत्ते निकलते हैं और जो फल निकलता है. அப்போ அதாவது மரம் இல்லைன்றால் அதாவது அந்த செடி इसलिए जो அதிலிருந்து ஏதாவது கொடிகள் ஏதாவது அவைகள் ஏதாவது ஆசீர்வாதத்தை பெறுகிறது. वो पेड़ से जो है फांदी और जो फल सब निकलता है. கிறிஸ்துவில் நாம் ஏதாவது நிலைத்திருந்தோம் என்றால் நாம் ஏதாவது கனி கொடுக்க முடியும். हम मसीह में बने रहेंगे तो जो है हम फल दे सकते हैं. அந்த ஏதாவது நல்லதா திராட்சை ஏதாவது செடி ஏதாவது நல்லதாவது கனிகளை ஏதாவது கொடுத்தது என்பதா अच्छे जो अंगूर की बारी के अच्छे फल देगा. அது தேவனுடைய பிரசன்னம் ஆவியின் ஏதாவது அசைவாடுதல் நம்ம ஏதாவது என்னாலும் இருக்க வேண்டும். और इसका जो प्रसन्नता जो आत्मा का जो है தேவனுடைய ஏதாவது ஆவியானவர் ஏதாவது நம்ம ஏதாவது வாசம் செய்யும் பொழுது நம்ம ஏதாவது மிகுந்த கனிகளை ஏதாவது இயேசுவுக்காக நாம் கொடுக்க முடியும். परमेश्वर की आत्मा हमें जो रहेगा तो बहुत फल दे सकते हैं. அது நல்ல குணங்களாகும், वो अच्छे गुण, நல்ல பண்புகளாகும், अच्छे स्वभाव, கிறிஸ்து ஏதாவது அவருடைய சுபாவங்களாகும். तो मसीह का जो स्वभाव है அது நம்முடைய ரட்சிப்பின் ஏதாவது காலம் தொடங்கி கிறிஸ்துவிடம் நாம் சேரும் வரைக்கும் அது தொடர்ந்து தொடர்கிற ஒரு சங்கதியாகும். वो जो हमारे जो उद्धार पाने के समय से मसीह से मिलने तक का जो बात है. அப்போ இதனால் ஏதாவது மற்றவர்கள் மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்துவுடைய சீஷர்கள், इसलिए जो है आगे जो दूसरे लोग देखेंगे இவர்கள் ஏதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் मसीह के जो फॉलोअर என்று மற்றவர்கள் ஏதாவது நம்மை பார்த்து சொல்வார்கள் என்று ஏதாவது இயேசு சொல்லுகிறார். दूसरे हमको देख के बोलेंगे ऐसे कहते हैं. திராட்சை ஏதாவது கொடியும் கிளைகளின் ஏதாவது ஒப்புமையிலே இயேசு இதை தெளிவாக விளக்குகிறார். ऐसे जो है जो अंगूर की बारी के बारे में जो विषय में जो मसीह बताते हैं. இது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தான் வாசித்து அறிந்து கொள்ளலாம். यहाँ पे யோவான் 15 अधिकार को पढ़ के ஆதலால் கனி கொடுங்கள், इसलिए फल दो. கிறிஸ்துவுக்காக இந்த ஆண்டிலே கனி கொடுங்க, मसीह के लिए ये साल में கனி உள்ள வாழ்க்கை ஏதாவது செய்யுங்கள். एक फल देने वाली जिंदगी. ஆண்டவருக்கு நாம் ஏதாவது மகிமையாக ஏதாவது ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் परमेश्वर को हम बताना है तो நாம் ஏதாவது கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறோம் என்பதை இந்த கனிகளின் மூலமாக எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ऐसे जो है मसीह बने हैं करके फलों के द्वारा हम जानेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. परमेश्वर के नाम की महिमा. ஆதலால் கிறிஸ்து இயேசுவிலும் அதாவது அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் அதாவது வளருங்கள். इसलिए जो मसीह में उनको जानने में जो ज्ञान में आगे बढ़ो. அப்ப இந்த ஆண்டு முழுவதும் இல்லாத அன்னாக வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதை படிங்க. इस साल भर जो है जो
वचन को पढ़ो, ध्यान करो, மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்க. दूसरों के साथ शेयर करो. இன்னும் ஒன்று நான் சொல்லி விடுகிறேன். और एक बात बोलता हूँ, உங்களுடைய குடும்பங்களிலே परिवारों நீங்கள் ஜெப ஏதாவது நேரங்களில் ஏதாவது குடும்ப ஏதாவது கணவன் மனைவி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஏதாவது கூடி ஜெபிக்கும் பொழுது परिवारों में जो फैमिली प्रेयर जब करते हैं, வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். वचन को पढ़ो. வேத வசனத்தில் இது கேள்வி, இது எதற்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்னதுன்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுங்க, அதை நீங்க தியானிங்க. ऐसे वचन को जो पढ़ो, स्टडी करो, ये क्या है, क्यों लिखा है. இதுதான் கர்த்தர் ஏதாவது இதன் மூலமாக என்ன பேசுகிறார் என்பதை நீங்களே ஏதாவது அறிந்து கொள்வீர்கள். கடவுள் ஏதாவது உங்களோடு பேசுகிறார். परमेश्वर तो वचन के द्वारा क्या बात करते बताएंगे. நீங்கள் அதை பயிற்சி செய்யும் பொழுது जब उसे हम जो प्रैक्टिस करेंगे, வேத அறிவு ஏதாவது வசனத்தின் அறிவு ஏதாவது இன்னும் பெருகும். जो वचन का जो ज्ञान जो और बढ़ेगा. இப்போ நான் எல்லாம் ஏதாவது எங்களுடைய வீட்டில் ஏதாவது இருந்தேன் என்றால் நான் பிள்ளைகள் கிட்ட ஏதாவது மனைவி ஏதாவது நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதைத்தான் ஏதாவது சிந்திப்போம், பேசுவது உண்டு. ऐसे जो घर पे रहेंगे तो ये वचन के बारे में हम बात करते हैं. அப்போ நீங்களும் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கூடுகையிலே ऐसे आप जो परिवार जब इकट्ठा होगा, வேதத்தை ஏதாவது படிங்க, தியானிங்க, ஏதாவது பேசுங்க, அதை பகிர்ந்து கொள்ளுங்க. वचन को पढ़ो, ध्यान करो और शेयर करो. இது என்னத்தை ஏதாவது குறித்து பேசுகிறது, என்னத்தை சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. ये किस विषय में बोला गया है उसे डिस्कस करो. அப்போ இதற்கு ஏதாவது ரொம்ப ஏதாவது காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. इसके बहुत सारे कार्य हैं. ஏனென்றால் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு பின்னணி பேக்ரவுண்ட் ரொம்ப அவசியமாகும். बाइबल को जानना है तो थोड़ा बैकग्राउंड जरूरी है. வேதம் எழுதப்பட்ட காலத்திற்கும் நமத்திற்கும் ஏதாவது 5000 இயர்ஸ் ஏதாவது கேப் இருக்குது. ऐसे जो बाइबल लिखा हुआ जो समय और हमारे बीच एक 5000 साल का 5000 ஆண்டுகள் ஏதாவது கேப். 5000 साल का फर्क है. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால எழுதப்பட்ட வேதத்தில் ஏதாவது காலம், அங்கே ஏதாவது பேசினவர்கள், அதை கேட்டவர்கள், அதை அனுபவித்தவர்கள், 5000 साल के पहले लिखा हुआ जो बाइबल के जो वचन उसको இப்போ இருக்கிற நமக்கு அதாவது புரிகிறதே இல்ல. और अब जो हम जीते तो ये दो அது நமக்கு அது தெரிகிறதே இல்ல. அது என்னத்தை நமக்கு ஒன்று தெரிகிறதே இல்ல. ये हमें कुछ पता नहीं होता. அப்போ அதற்காக வேதத்தை பேக்ரவுண்ட் அவருடைய பின்னணியை நாம் சரியாக அறிந்து, इसलिए बाइबल का जो है बैकग्राउंड को जानने के ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வாக்கியங்கள், ஒவ்வொரு சொற்றொடர் அதை நீங்கள் கவனிங்க. हर एक वचन को आप जो हर एक உங்களிடம் ஏதாவது ஆண்டவர் ஏதாவது பேசுவார், तुम्हारे पास जो है परमेश्वर बात करे, அந்த பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்க கொஞ்சம் அறிஞ்சுக்கணும். उसका जो बैकग्राउंड जो है जो जानना है. ஆனால் ஏதாவது பின்னால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எப்படி ஏதாவது நீங்கள் வேதத்தை ஏதாவது வாசிக்கலாம், அறிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். ऐसे जो है बाद में बताऊंगा कि बाइबल पढ़ना है. எவ்விதத்திலும் இந்த ஆண்டிலே நாம் ஏதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். इस साल में जो मसीह को जानने के ज्ञान में बढ़ना है. ஒன்று நாம் ஏதாவது கற்றுக்கொண்டது போல एक जो हमने जो सीखा जैसा நாம் ஏதாவது என்ன கற்றுக்கொண்டோம், क्या हमने सीखा. ஒன்று ஏதாவது கர்த்தருடைய ஏதாவது வார்த்தை, एक परमेश्वर का वचन, அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, यीशु मसीह के वचन, அவருடைய வார்த்தை ஏதாவது நாம் ஏதாவது இன்னும் தியானிக்க வேண்டும், அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். वचन को हम हमेशा ध्यान करना है, उसे पढ़ना है. இரண்டாவது நம்முடைய ஏதாவது சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். दूसरी बात तो हमारे क्रूस को उठा के हम यीशु की. மூன்றாவது நாம் ஏதாவது ஜெபம் பண்ண வேண்டும். तीसरी बात हम प्रार्थना करना है. நான்காவது நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். चौथी बात जो अच्छे फलों को देना है. ஆதலால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருப்பதாக. इसलिए साल भर जो है आपके लिए आशीष का ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து பெருகுங்கள். ऐसे जो मसीह में बढ़ो. ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு ஏதாவது பெரிய அறிவாகும். परमेश्वर जानने का ज्ञान हमारे இந்த உலகத்தில் ஏதாவது ஜனங்கள் ஏதாவது அறிவு பெருத்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க. संसार में बड़े बड़े ज्ञानी लोग बहुत हैं. அப்போ எல்லா ஏதாவது அறிவையும் ஏதாவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துவது நம்முடைய ஏதாவது ஊழியமாகும். सब ज्ञान को जो मसीह में जो अधीन करना वो हमारा वो सेवा है. நம்ம ஏதாவது சுவிசேஷத்தை அறிவித்து ஏதாவது அந்த அவனுடைய அறிவை கிறிஸ்துவுடைய அறிவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். सुसमाचार को बता के उनके ज्ञान को जो मसीह में उनको अधीन करना. எல்லா அறிவுகளும் ஏதாவது இயேசு கிறிஸ்துவுடைய அறிவுக்கு ஏதாவது கீழானவைகளே. सब ज्ञान जो है यीशु मसीह के ज्ञान से नीचे. ஏனென்றால் இது தெய்வீக ஞானமாகும். क्योंकि ये ईश्वरीय ज्ञान है. ஞானத்திலே வளர்ந்து பெருகுங்கள். ज्ञान में बढ़िए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष करे. ஸ்தோத்திரம். ஹalleluya.